பேசுறது கேட்குதுப்பா? ஓகே. ஸோ கொஞ்சம் பவர் இஷ்யூஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்ன அப்படின்னா கிராவிடேஷன். ஸோ கிராவிடேஷன் எடுத்துட்டோன்னா நம்ம ப்ளஸ் ஒன்னில் படிக்கிற கிராவிடேஷனும் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ளஸ் டூவில் படிக்க போகிற எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸும் ஆல்மோஸ்ட் சிமிலர் சாப்டர்ஸ். ஓகேவா? ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ நாம் இங்கே கற்றுக்க போகிற எல்லா நாலேஜும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம படிக்க போகிற ஃபோர்ஸு, ஃபீல்டு, பொட்டன்ஷியல் எனர்ஜி, பொட்டன்ஷியல், இந்த மாதிரியான கான்செப்டை நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேயும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த விதத்தில் பார்த்தோன்னா கிராவிடேஷன் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர். வெயிட்டேஜ் வைஸ் பார்த்தோன்னா இது வரைக்கும் இஃப் யூ டேக் நீட் எக்ஸாமில் so far 60 questions. If you take JEE mains, JEE mainsல ஒரு 221 questions. JEE advanced, JEE advancedல ஒரு 29 questions. ஓகே. ஸோ இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ். இப்போது எவ்ரி இயர் நீட் பார்த்தோம் அப்படின்னா 2 questions மேக்ஸிமம் கிராவிடேஷன்லேருந்து வர்றது 2 கொஷின். இந்த இயர் வந்து ஒரு கொஷின் தான் கேட்டிருக்காங்க. பட் ரீநீட்டில் வில் சி. ஸோ டெஃபினட்டாக ஒரு கொஷின் கம்பல்சரி. நீட்டை பொறுத்த வரைக்கும் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. JEE மெயின்ஸ் எடுத்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் ஒரு கொஷின் இருக்கும். இப்போ 25, 26 மட்டும் கிராவிடேஷனோட வெயிட்டேஜ் கம்மி ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடிலாம் எல்லா ஷிஃப்ட்லையுமே ஒரு கொஷின் இருக்கும். JEE அட்வான்ஸில் வந்து எப்போவுமே ஒரு கொஷின், டெஃபினட்டாக வந்து ஒரு கொஷின். இந்த வருஷமும் ஒரு கொஷின். பட் இந்த வருஷம் 2026 JEE அட்வான்ஸில் கேட்ட கொஷின் வந்து அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அண்டு கிராவிடேஷன், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், இந்த 3 சாப்டரோட நாலேஜ் வச்சு சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா கிராவிடேஷன் அண்ட் ரொட்டேஷனல் டைனமிக்ஸ், இந்த 2 நாலேஜ் வச்சு சால்வ் பண்ணுற மாதிரியான ஒரு கொஷின் தான் 2026 JEE அட்வான்ஸில் கேட்ட கொஷின். ஸோ வெயிட்டேஜ் படி பார்த்தோன்னா திஸ் இஸ் த வெயிட்டேஜ். அந்த கிராவிடேஷன் நம்ம கற்றுக்க போகிறத என்ன பண்ண போகிறோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஜென்ரல் ஐடியா அபவுட் கிராவிடேஷன். இப்போ இந்த கிராவிடேஷன் படிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன சாப்டர்லாம் 11th படிச்சிருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னா ஆப்வியஸாக சர்க்குலர் மோஷன். ஓகேவா? சர்க்குலர் மோஷன் ஒரு ஃபண்டமெண்டல் ஐடியா இருந்தாலே போதும். சர்க்குலர் மோஷனோட ஃபண்டமெண்டல் ஐடியா இருந்தால் நம்ம கிராவிடேஷன் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆங்குலர் வெலாசிட்டி என்ன, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன, ஆங்குலர் ஆக்சலரேஷன் என்ன, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படிங்கிற நாலேஜ் சர்க்குலர் மோஷனில் இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கிராவிடேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் மோஷன், நியூட்டனோட லாஸ் ஆஃப் மோஷன். லாஸ் ஆஃப் மோஷனில் மோஸ்ட்லி நம்ம செகண்ட் லா அண்ட் தேர்ட் லா, இந்த 2 லாவுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி ஃப்ரீ பாடி டயக்ராமும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரா பண்ணுறதுக்கு தெரியணும் இந்த லாஸ் ஆஃப் மோஷன். அதுக்கப்புறம் ரொட்டேஷனல் டைனமிக்ஸ். ரொட்டேஷனல் டைனமிக்ஸ்லேருந்து நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ண சாப்டர். இதிலேருந்து நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியணும் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் பிரின்சிபல். லாஸ்ட்டாக அந்த சாப்டர் தான் பார்த்துருந்தோம். அந்த டாபிக் அப்படின்னா என்ன, அதை எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணலாம், ரொட்டேஷனல் டைனமிக்ஸ்லேருந்து இந்த கான்செப்டை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபிசிக்ஸில் நம்மளுக்கு தெரிய வேண்டிய சாப்டர்ஸ். ஓகே, இதோட ஃபண்டமெண்டல் ஐடியாஸ் தெரிஞ்சது அப்படின்னா நாம் வந்து கிராவிடேஷனை கற்றுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது போக மேத்தில் பார்த்தோன்னா ஃப்ரம் அ மேத்தமெட்டிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன டாபிக்ஸ்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா டெஃபினட்டாக வெக்டார் அடிஷன் தெரியணும். ஓகே, வெக்டார்ஸ் மோஸ்ட்லி வெக்டார் அடிஷன். வெக்டார் மல்டிப்ளிகேஷனில் ஒரே ஒரு மல்டிப்ளிகேஷன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம், கிராஸ் ப்ராடக்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வெக்டார் அடிஷன் தெரியணும். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ஐடியா போட கேல்குலஸ். ஓகேவா? ஸோ இந்த கேல்குலஸ் எப்போ தெரியணும்னா JEE அட்வான்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப தெரியணும். சம் மெயின்ஸ் கொஸ்டினுக்கு தேவைப்படும் கேல்குலஸோட நாலேஜ் ஃபார் திஸ் சாப்டர். அதுக்கப்புறம் நம்ம ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் யூஸ் பண்ணுவோம். ஒரு சம் ப்ராப்ளம்ஸில் நம்ம ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன், இன்ஃபைனைட் ஜாமெட்ரி சீரிஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது இருக்கும். ஸோ இதுதான் இந்த சாப்டரோட வெயிட்டேஜ் இன் நீட், JEE மெயின்ஸ், JEE அட்வான்ஸில்
இந்த சாப்டர்ஸ் ஃப்ரம் ஃபிசிக்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் கிராவிடேஷன் சம்வாட் பெட்டராக இருக்கும். இந்த மேத்தமெட்டிக்ஸ் டாபிக் தெரிஞ்சிருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த சாப்டர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் ஜென்ரல் ஐடியா அபவுட் கிராவிடேஷன். லெட்ஸ் கெட் இன் டு த சாப்டர்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். ஓகே, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் நம்ம படிக்கிறப்ப நியூட்டன் இல்லாமல் நம்மளால் படிக்க முடியாது, ரைட்? ஸோ கண்டிப்பாக நியூட்டனோட லா வந்து இருக்கும். கிராவிடேஷனுக்கும் நியூட்டன் தான் ஒரு லா கொடுத்துருக்காரு. அதோட சினாரியோலாம் உங்களுக்கு தெரியும், எப்படி நியூட்டன் வந்து கிராவிடேஷனை கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறதெல்லாம். டேரெக்டாக நம்ம அவரோட தியரம்குள்ளே போயிடலாம். இப்போ 2 மாஸ் இருக்குது இந்த யூனிவர்ஸில் எங்கேனாலும் நீங்கள் 2 மாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 2 மாஸ் என்ன பண்ண போகுது, ஒன்றுக்கு ஒன்று அட்ராக்ட் பண்ண போகுது, ரைட்? ஸோ இது மாஸ் M1, இது மாஸ் M2. இந்த 2க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து D. அப்படி D டிஸ்டன்ஸில் அந்த 2 மாஸையும் நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த M2 மாஸ் இந்த M1 மாஸ் அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த M1 மாஸ் இந்த M2 மாஸ் என்ன பண்ண போகுது, அட்ராக்ட் பண்ண போகுது. ஸோ இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸுக்கான மேக்னிடியூடு தான் வந்து யார் கொடுத்தாருன்னா நியூட்டன் வந்து கொடுத்துருப்பார். ஸோ அவர் என்ன சஜஸ்ட் பண்ணாருன்னா, த ஃபோர்ஸ் பிட்வீன் 2 ஆப்ஜெக்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் 2 மாசஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். இதுதான் நியூட்டனோட லா. ஸோ இந்த லாவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 2 ஆப்ஜெக்ட்டும் ஒன்றுக்கு ஒன்று அட்ராக்ட் பண்ண போகுது. அதாவது இந்த ஆப்ஜெக்ட் 1, இந்த 2 என்ன பண்ண அப்படின்னா இந்த டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 1 பிகாஸ் ஆஃப் 2. அதே மாதிரி இந்த 1 என்ன பண்ணும், இந்த ஆப்ஜெக்டை இந்த டைரக்ஷனில் வந்து புல் பண்ணும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 2 பிகாஸ் ஆஃப் 1. ஸோ இந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 மாசஸ். அதாவது M1 அண்ட் M2 ப்ராடக்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், டிஸ்டன்ஸ்க்கு வந்து இன்வெர்ஸ் ஸ்கொயராக இருக்கும், ரைட்? ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா நியூட்டனோட லா. இந்த டைம் ஆஃப் நியூட்டன் வந்து என்ன பண்ணல, இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணல. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், இதுதான் நியூட்டன் லா அப்படின்னு சொல்லிக்கலாம். லேட்டராக வந்த சயின்டிஸ்ட், ரைட்? ஸோ ஒரு 200 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து கேவெண்டிஷ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணாருன்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. அது வந்து G. ஸோ G M1 M2 by D ஸ்கொயர். ஓகேவா? ஸோ நியூட்டன் டைமில் இந்த ஜியோட வேல்யூ வந்து தெரியாது. ஸோ கேவெண்டிஷ் என்ன பண்ணுறாரு, இந்த G, இந்த யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த G அப்படிங்கிறது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா மெஷர் பண்ணி இந்த உலகத்துக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, ரைட்? ஸோ நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்ப்போம். பிஃபோர் தட் அந்த ஜியோட வேல்யூ என்ன அப்படின்னா 6.67 × 10⁻⁻11. ஸோ யூனிட் பார்த்தோன்னா G ஒரு சைடு வச்சுக்கோங்க, ரெமைனிங் எல்லாமே இங்கே கொண்டு வரும். ஸோ ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். ஸோ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை kg ஸ்கொயர். ஓகே, ஸோ இன் ஜென்ரலாக வந்து இதுதான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். இது நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் கிடையாது. ஆனால் நியூட்டன் டைமில் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குன்னு மட்டும்தான் நியூட்டன் சொல்லியிருந்தார். அந்த கான்ஸ்டன்ட்டை மெஷர் பண்ணுறது வந்து லேட்டர் சயின்டிஸ்ட். ஓகே, ஸோ அவரோட நேம் வந்து என்னென்னா கேவெண்டிஷ். ஓகேவா, கேவெண்டிஷ். ஸோ தான் ஜென்ரல் ஐடியா போட்ட நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். ஸோ இந்த 2 மாஸும் ஒன்றுக்கு ஒன்று அட்ராக்ட் பண்ண போது அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் 2 மாசஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். இப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆகும், கம்மியாகும். அது மாதிரி இந்த ப்ராடக்ட் இதில் ஏதாவது ஒரு மாஸ் வந்து மேசிவாக இருக்குது, ஒரு பிளானட்டரி சிஸ்டம், சன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும்.
ஏன்னா அந்த கான்ஸ்டன்ட் பார்த்தோம்னா 10⁻⁻11. அப்படி பார்க்குறப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் த வெரி வீக்கஸ்ட் ஃபோர்ஸ். இப்போ இந்த 2 ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த போர்டு இருக்குது அண்ட் இந்த ஸ்டைலஸ் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்து என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். பட் ஏன் நம்மளோட அட்ராக்ஷனை பார்க்க முடியல அப்படின்னா த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இஸ் வெரி வெரி ஸ்மால். அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நம்மளை எந்த 2 ஆப்ஜெக்ட்டும் அட்ராக்ட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியல. எப்போ வந்து கன்சிடரபுளாக இருக்குன்னா அதில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பயங்கர மேசிவ் ஹெவி மாஸ் இருக்கிற ஆப்ஜெக்டாக இருந்தால் ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிடேஷன் வந்து கன்சிடரபுளாக இருக்கும். இதுதான் ஜென்ரல் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸோட ஐடியா. ஸோ மாடர்ன் ஃபிசிக்ஸில் வந்து நிறைய தியரிஸ் இருக்கும். கிராவிடேஷன் எப்படி வந்ததுன்னா கிராவிட்டான் அப்படிங்கிற ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, அந்த பார்ட்டிக்கல் தான் வந்து கம்யூனிகேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான தியரி. இந்த மொத்த ஸ்பேஸ் டைமும் ஒரு ஃபேப்ரிக்காக இருக்குது, அதில் ஒரு ஹெவி ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணால் அதை சுற்றி வந்து ஒரு வார்ப்பிங் ஒரு குழி மாதிரி கிரியேட் பண்ணிடும், லைட் ஆப்ஜெக்ட் வந்து அதை சுற்றி வந்துட்டுருக்கும் அப்படிங்கிறது இப்போ மாடர்ன் தியரி. நம்மளோட கண்டெக்ஸ்ட் நம்ம சிலபஸில் இருக்கிறது வந்து ஜஸ்ட் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸோட ஐடியா தான். ஸோ திஸ் இஸ் கால்ட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். ஓகேவா? ஃபோர்ஸ் வந்து directly proportional to product of masses, inversely proportional to the square of the distance. So some points discuss பண்ணுவோம் நியூட்டன்ஸ் law of gravitationல. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே என்னவா இருக்கும், அட்ராக்டிவாக தான் இருக்கும். ரிப்பல்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டிங்கே கிடையாது. இப்போ சார்ஜ் எடுத்தோன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதனால் தேர் இஸ் அ அட்ராக்ஷன் ஆஸ் வெல் அஸ் ரிப்பல்ஷன். ஆனால் இங்கே எப்போவுமே என்னவா இருக்கும், அட்ராக்ஷன். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். இட்ஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். அடுத்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த மீடியம். இண்டிபெண்டன்ட் ஆஃப் மீடியம். அப்போ என்ன அர்த்தம்னா அந்த 2 மாஸ் இருக்குல்ல, அந்த 2 மாஸுக்கு இன் பிட்வீன் வாட் எவர் த மீடியம் யூ ஆர் பிளேசிங், ரைட்? ஸோ இதுக்கு இடையில எந்த மீடியமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அந்த ஃபோர்ஸ் என்ன போகிறது கிடையாது, மாற போகிறது இல்லை. ஓகே, ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ் அண்ட் இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த மீடியம். எந்த மீடியமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் வந்து எதை பொறுத்து மட்டும்தான் மாறும், மாஸை பொறுத்து மாறும், அந்த 2 மாஸ்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸை பொறுத்து மாறும். அப்புறம் நம்ம எழுதின ஃபார்முலா வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் பாயிண்ட் மாசஸ். அப்படி இல்லைன்னா எந்த மாசெல்லாம் நம்ம சென்டரில் வந்து லொக்கேட் ஆகும் அப்படின்னு அசியூம் பண்ண முடியுமோ அந்த மாஸ்க்கு அப்ளை பண்ணலாம். லைக் ஸ்பெரிக்கல் பாடிஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். யூனிஃபார்ம் ஸ்பெரிக்கல் பாடிஸ் இல்லை பாயிண்ட் மாசஸ்க்கு மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒருவேளை எக்ஸ்டெண்டட் பாடியாக இருந்ததுன்னா டேரெக்டாக நியூட்டன் லா ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. F = G m1m2/d² யூஸ் பண்ண முடியாது. என்ன பண்ணணும், கால்குலஸ் யூஸ் பண்ணி இன்டகிரேட் தான் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஃபார்முலா இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் பாயிண்ட் மாசஸ். அப்படி இல்லைனா ஸ்பெரிக்கல் பாடி. ஸோ ஸ்பெரிக்கல் பாடிங்கிறப்ப ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இதோட மாஸ் வந்து m வச்சுப்போம். இப்போ நான் அதை எப்படி ஈக்குவலாக எடுத்துக்கலாம்னா இந்த மொத்த மாசும் இந்த பாயிண்டில் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படின்னா எந்த மாஸ்க்கெலாம் அதோட மொத்த மாசும் வந்து ஒரு பாயிண்டில் வந்து லொக்கேட் ஆக கூட நம்மளால் அசியூம் பண்ண முடியுமோ அந்த மாஸ்க்கு அப்ளை பண்ணலாம், இல்லைனா பாயிண்ட் மாஸ்க்கு அப்ளை பண்ணலாம், ரைட்? ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல தான் இந்த ஸ்பியரோட மொத்த மாசம் லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தட் ஐ கேன் அப்ளை ஃபார் அ ஸ்பெரிக்கல் பாடிஸ் ஆஸ் வெல் அஸ் பாயிண்ட் மாசஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஃபோர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா the force is inversely proportional to distance square. R அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ். ஸோ இதுக்கு பேர் வந்து ஃபிசிக்ஸில் நம்ம வந்து இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸோ இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஃபோர்ஸ் அப்படின்னா ஃபோர்ஸ் பிட்வீன் 2 ஆப்ஜெக்ட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ்.
இன்னும் ஒரு 2 இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா ஃபோர்ஸ் இருக்குது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அது நம்ம கூலும் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேக்னட்டோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், ஸோ அதுவுமே வந்து இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா ஃபோர்ஸ். அந்த லைனில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனும் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸோ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது யூஸ் ஆகும். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், one of the important nature about gravitation. So gravitational force அப்படிங்கிறது என்னன்னா it's always attractive, independent of the medium, right? அதுக்கப்புறம் it's applicable only for point masses and spherical bodies. It is inverse square law force and conservative. Conservative force அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா the work done by this force, right? So the work done by this force, work done by this force is independent of the path. Okay, so work done by this force is independent of the path. So அப்படின்னா என்ன மீனிங்னா, try to understand. இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இதோட மாஸ் வந்து m. இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த பாத்தில் வந்து இந்த இடத்த ரீச் ஆகுது, அது மாதிரி இந்த பாத்தில் வந்து ரீச் ஆகுது. இது வந்து பாத் 1, இது வந்து பாத் 2, அது மாதிரி இங்கே வந்து ரீச் ஆகுது, இது வந்து பாத் 3. எதனால் இது கீழே மூவ் ஆகுதுன்னா பிகாஸ் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த பாத்தில் மூவ் ஆகுது, அகெயின் இந்த பாத்தில் மூவ் ஆகுது, அகெயின் இந்த பாத்தில் மூவ் ஆகுது. இப்போது இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸோட பியூட்டி என்னென்னா, இது எந்த பாத்துலனாலும் ஃபாலோ பண்ணிக்கும், பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒர்க் டன் எப்படி இருக்க போகுது, இண்டிபெண்டன்ட். அப்படின்னா ஒர்க் டன் இந்த பாத் 1 மஸ்ட் பி ஈக்குவல் டு ஒர்க் டன் இந்த பாத் 2, ஒர்க் டன் இந்த பாத் 3. ஸோ தட் இஸ் அ பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங். ஸோ ஒரு ஃபோர்ஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருந்தால் அந்த ஃபோர்ஸ் பண்ணுற ஒர்க்கு இண்டிபெண்ட் ஆஃப் த பாத், அதாவது எந்த பாத்தில் போயிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஒர்க் டன் எப்படி தான் இருக்க போகுது, சேம் வேல்யூவாக தான் இருக்க போகுது. ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் மொத்தமே ஃபிசிக்ஸில் வந்து 4 கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் தான். ஒன்று ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், இன்னொன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இன்னொன்று எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து மேக்னட்டோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இந்த 4 கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் தான் நம்ம மொத்த கோர்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் +1 +2 படிக்க போகிறது. நீங்கள் ஹையர் கிளாஸஸ் போனாலுமே வந்து இதை மட்டும் தான் நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இருந்தால் என்ன பண்ண முடியும், ஃபீல்டை வந்து நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும், பொட்டன்ஷியல் எனர்ஜியை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் we can define, okay, we can define potential energy. Potential energy. Okay. So conservative force அப்படின்னா என்ன அர்த்தம், work done by the force is independent of the path followed. எந்த பாத்தில் போயிருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் பண்ணுற ஒர்க்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுதான் இதோட மீனிங். ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பொட்டன்ஷியல் எனர்ஜியை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் ஒன் ஐடியா. இப்போ ஒர்க் டன் இன் அ க்ளோஸ்டு பாத். இப்போ வந்து இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஒரு ஒர்க் பண்ணுதுன்னு வச்சுப்போம். F dot dr நம்ம ஒர்க் எனர்ஜி பவர். F dot dr வந்து க்ளோஸ்டு பாத் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ F dot drக்கு என்ன பேர்னா ஒர்க் அப்படின்னு பேர். ஒரு ஃபோர்ஸ் ஒரு பாடியில் ஆக்ட் பண்ணி டிஸ்பிளேஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, ஒர்க், ரைட்? ஸோ தட் இஸ் அ ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ். ஸோ இதுதான் ஒர்க். இப்படி நான் யூஸ் பண்ணுறப்பனா சைக்கிளிக் இன்டகரல், அப்படின்னா க்ளோஸ்டு பாத். இதுக்கு என்ன மீனிங்னா, க்ளோஸ்டு பாத்தில் ஒரு ஒர்க் நடக்குது. க்ளோஸ்டு பாத்தில் நடக்கிற ஒர்க்கு ஒருவேளை அது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருந்தது அப்படின்னா தட் வில் பி 0. ஏன் 0னா, இங்கேருந்து இந்த பாத்தில் வந்து ஒரு 100 ஜூல் நடந்திருந்தா திரும்ப மேலே போகிறப்ப -100 ஜூலாக இருக்கும். ஓகே, ஸோ மேலேருந்து கீழே வரும்போது ஒரு -100 இருந்தால் திரும்ப போகிறப்ப +100 இருக்கும். ஸோ சம் மஸ்ட் பி 0. ஸோ இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி அபவுட் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் ஒர்க் டன் பை தட் ஃபோர்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த பாத். அப்படின்னா எந்த பாத்தை ஃபாலோ பண்ணாலும் ஒர்க் டன் எப்படி தான் இருக்க போகுது, சேம் வேல்யூவாக தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒர்க் டன் இன் அ க்ளோஸ்டு பாத் பை த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் 0. ஸோ தட் இஸ் எ மீனிங், ரைட்? ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நான் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன்.
இது வந்து 0.1. ஸோ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து மூவ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து 0.1, இது வந்து 0.2. திரும்ப மறுபடியும் நான் இங்கே எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா இதில் நடந்த ஒர்க் வந்து 0. ஒர்க் டன் வில் பி 0. ஓகேவா? ஸோ gravitational force is always attractive, is independent of medium, it is a inverse square law force. அதுக்கப்புறம் it is a conservative force. ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே தெரியணும். இது நம்ம ஒர்க் எனர்ஜி பவர் சாப்டரில் இருந்து எடுத்த ஒரு நாலேஜ். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இட் இஸ் அ சென்ட்ரல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் த சென்ட்ரல் ஃபோர்ஸ். இப்போ சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு இங்கே ஒரு மாஸ் இருக்குது, இது வந்து m1. ஸோ இங்கே ஒரு மாஸ் இருக்குது m2. இப்போ நம்மளுக்கு நியூட்டன் என்ன சஜஸ்ட் பண்ணாருன்னா, இந்த மாஸ் வந்து அட்ராக்ட் பண்ண போகுது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபோர்ஸ். இது எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்? ஸோ இப்படி ஆக்ட் ஆகுமா, இப்படி ஆக்ட் ஆகுமா, இப்படி ஆக்ட் ஆகுமா, எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, ஸோ இது வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸ். அப்படின்னு என்ன மீனிங்னா, இப்போ இந்த ரெண்டு மாஸையும் ஒரு லைன் வந்து என்ன பண்ணும், கனெக்ட் பண்ணுமா? இப்படி ஒரு லைன் வந்து என்ன பண்ண போகுதுன்னா கனெக்ட் பண்ண போகுது. ஸோ இது வந்து மாஸ் m2, இது வந்து மாஸ் m1. இப்போ இந்த m2 மாஸ் இந்த m1 மாஸ்க்கு கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து இந்த லைனில் தான் ஆக்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் சென்ட்ரல் ஃபோர்ஸோட மீனிங். So the force between two objects acts along the line joining two objects. So central force அப்படின்னா என்ன அர்த்தம்னா, force between two objects acts along the line joining two objects. எந்த லைன் அதை கனெக்ட் பண்ணுதோ அந்த லைனில் தான் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, so this is going to be the direction. இந்த டைரக்ஷனில் தான் ஆக்ட் ஆக போகுது. force acting on 1 because of 2. இதே லைனில் தான் ஆக்ட் ஆக போகுது. force acting on 2 because of 1. ஸோ இதை எப்படி ரீட் பண்ணணும்னா, force acting on 1, F12 வந்து you can read force acting on 1 by 2. some books என்ன பண்ணுவாங்கன்னா force acting on by 1 on 2 ரீட் பண்ணுவாங்க. பட் இதுதான் ஜென்ரல் நோட்டேஷன். force acting on 1 by 2 or because of 2 வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஏன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இந்த மாஸ் என்ன பண்ண போகுது, அட்ராக்ட் பண்ண போகுது. ஸோ force acting on 2 because of 1 அப்படிங்கிறது இந்த டைரக்ஷன். ஸோ எந்த லைனில் ஆக்ட் ஆக போகுது, இந்த ரெண்டு மாசையும் ஒரு லைன் கனெக்ட் பண்ணும், அந்த லைனில் தான் இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். ஸோ இது ஒரு பயங்கரமான ஒரு இம்பார்ட்டன்ஸை ப்ளே பண்ண போகுது. என்னென்னா, நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ண ரொட்டேஷனல் டைனமிக்ஸில் இதுதான் ஃபோர்ஸோட டைரக்ஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கேன் ட்ரா இட் ஹியர். ஸோ இது வந்து m1, இது வந்து m2. ஸோ இந்த டைரக்ஷனில் தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 1 பிகாஸ் ஆஃப் 2 இந்த லைனில். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிற பொசிஷன் வெக்டார் எடுத்தோம் அப்படின்னா இதுதான் பொசிஷன் வெக்டார். இது எதோட பொசிஷன் வெக்டார், R1 வித் ரெஸ்பெக்ட் டு 2. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, த பொசிஷன் வெக்டார் ஆஃப் 1 வித் ரெஸ்பெக்ட் டு 2 எங்கே இருக்குது? இப்போ நான் 2லேருந்து பார்க்குறேன், 1 வந்து இங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா த பொசிஷன் வெக்டார் ஆஃப் 1 வித் ரெஸ்பெக்ட் டு 2. நான் 2லேருந்து பார்த்தா இந்த டைரக்ஷனில் தான் 1 இருக்குது அப்படிங்கிறது தான் பொசிஷன் வெக்டார், ரைட்? ஸோ இந்த பொசிஷன் வெக்டார் அப்படிங்கிறது இந்த வேல்யூ, ஓகே, R2 கேப் அப்படின்னு போட்டு, ரைட்? இதுதான் டைரக்ஷன், ஓகே, இதுதான் டைரக்ஷன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த டைரக்ஷன். அதாவது த பொசிஷன் ஆஃப் 1 வித் ரெஸ்பெக்ட் டு 2 வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, டார்க் வந்து கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட்டில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஒருவேளை இந்த ஃபோர்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த பாயிண்டை பொறுத்து ரொட்டேட் பண்ணுதான்னு பார்க்க போகிறோம். டார்க், த பொசிஷன் வெக்டார் இன்டு ஃபோர்ஸ் வெக்டார், இதுதான் டார்க். இப்போ பார்த்தோன்னா பொசிஷன் வெக்டாரும் ஃபோர்ஸ் வெக்டாரும் எப்படி இருக்குது, ஆப்போசிட் டு ஈச் அதர். த ஆங்கிள் பிட்வீன் தோஸ் டூ வில் பி 180 டிகிரி. அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் என்ன, 0. ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் ப்ராப்பர்ட்டி அபவுட் கிராவிடேஷன் என்னென்னா இதுதான். இது சென்ட்ரல் ஃபோர்ஸாக இருக்கிறதுனால இந்த ஃபோர்ஸ், இந்த ஆப்ஜெக்ட் இதுக்கு கொடுக்குற ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி,
இந்த ஆப்ஜெக்ட் இதுக்கு கொடுக்குற ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, அதால் என்ன பண்ண முடியாது, ரொட்டேட் பண்ணவே முடியாது. டார்க் வந்து 0. டார்க் 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? The external torque will be 0. Then you can say that the conservation of angular momentum principle will be valid. So the initial angular momentum must be equal to final angular momentum. இதை பேஸ் பண்ணி தான் கெப்லர் வந்து ஒரு லாவே வந்து டிஃபைன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த எண்டு தான் நம்ம கெப்லர் லா பார்க்க போகிறோம், எல்லா தியரமும் டிஸ்கஸ் பண்ணிட்டு. ஸோ ஹாவ் அன் ஐடியா. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது சென்ட்ரல் ஃபோர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? The force between two objects acts along the line joining two objects. அப்படி லைன் ஜாயினிங்கில் ஆக்ட் ஆகிறப்ப அதால் என்ன பண்ண முடியாது, ரொட்டேட் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. நான் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நான் இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்க ட்ரை பண்ணுறேன். இது என்ன ஆகாது, ரொட்டேட் ஆகாது. ஏன் ரொட்டேட் ஆகாதுன்னா, இதுதான் பொசிஷன் வெக்டார், ரைட்? இதுதான் ஃபோர்ஸ் வெக்டார். ரெண்டுமே பேரலாக இருக்குது, ரொட்டேட் பண்ணாது. ஆப்போசிட்டில் இருந்தாலும் ரொட்டேட் பண்ணாது. ஸோ டார்க் வந்து 0வாக இருந்தால் angular momentum என்ன ஆயிரும், கன்சர்வ் ஆயிரும். தட் இஸ் த கன்சர்வேஷன் ஆஃப் angular momentum principle, ஒன் ஆஃப் த வெரி பியூட்டிஃபுல் ஈக்குவேஷன். கன்சர்வேஷன் ஆஃப் angular momentum அப்படிங்கிறது பயங்கர இம்பார்ட்டண்டான ஒரு ஈக்குவேஷன். ஸோ இது சென்ட்ரல் ஃபோர்ஸாக இருக்கிறதுனால என்ன பண்ண முடியும், கன்சர்வேஷன் ஆஃப் angular momentum principle கண்டிப்பாக ஒபே பண்ணி தான் ஆகணும். தட் இஸ் அ திங். ஓகேவா? So what is Newton's law of gravitation? So force between two objects is directly proportional to product of two masses, inversely proportional to square of the distance. ஸோ அங்கே ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இருக்கும், அதை நியூட்டன் இன்ட்ரடியூஸ் பண்ணார். வேல்யூ கண்டுபிடிக்கல, வேல்யூ கண்டுபிடிச்சது சம் அதர் சயின்டிஸ்ட், கேவெண்டிஷ். ஸோ அதுக்கப்புறம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ், இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த மீடியம், இட் இஸ் அ வீக்கஸ்ட் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் இட் இஸ் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த பாத் ஃபாலோட், ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் இன் க்ளோஸ்டு பாத் இஸ் 0. அடுத்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது சென்ட்ரல் ஃபோர்ஸ். சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படின்னா force between two objects, two masses acts along the line joining two objects so that அந்த ஃபோர்ஸால் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்படி டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியலை அப்படின்னா மொமெண்டம் வந்து என்ன ஆயிரும், கன்சர்வ் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் அ ஃபண்டமெண்டல் ஐடியாஸ் யூ ஹாவ் டு ஹாவ் ஃபார் அ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இன்னும் சம் மோர் பாயிண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு, ஸோ த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இட் ஒபேஸ் நியூட்டன்ஸ் third law. நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை என்ன பண்ணணும், ஒபே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஃபோர்ஸ், நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படிங்கிறது என்னென்னா, த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஒன் பிகாஸ் ஆஃப் டூ மஸ்ட் பி ஈக்குவல் டு த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் டூ பிகாஸ் ஆஃப் ஒன் அண்ட் ஆப்போசிட். இப்போ என்ன அர்த்தம், இட் இஸ் கோயிங் டு கிரியேட் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் பேர்ஸ். ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் பேரை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு அர்த்தம். இந்த ஃபோர்ஸும் எல்லா ஃபோர்ஸ் மாதிரி தான். ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் பேர் என்ன பண்ணும், கிரியேட் பண்ணும். ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் வந்து ஒரே பாடியில் ஆக்ட் ஆகாது. தட் யூ நோ ஃப்ரம் லாஸ் ஆஃப் மோஷன். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இது 1 அப்படின்னா த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 1 பிகாஸ் ஆஃப் 2வும் இது வந்து 2, த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 2 பிகாஸ் ஆஃப் 1. இந்த ரெண்டு ஃபோர்ஸும் மேக்னிடியூட் வைஸ் ஈக்குவல் ஆனால் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஸோ அதுதான் வந்து நியூட்டனோட தேர்ட் லா. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் நியூட்டன் தேர்ட் லாவை என்ன பண்ணணும், ஒபே பண்ணி தான் ஆகும். Next point. So the gravitational force, it obeys superposition principle. Okay, superposition principle. Newton's law of gravitation. So the Newton's law, gravitational force obeys the superposition principle. அப்படின்னா என்ன அப்படின்னாப்பா, எனக்கு வந்து இங்கே ஒரு மாஸ் m1 இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு m2 மாஸ் இருக்குது, இந்த இடத்துல m3 மாஸ் இருக்குது.
இந்த இடத்துல m4 மாஸ் இருக்குது. சூப்பர் பொசிஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி சிம்பிளான ஒரு லாஜிக்கல் பிரின்சிபல் தான். அதாவது இந்த 1 இந்த மாஸுக்கு இந்த 2 ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், இந்த டைரக்ஷனில் இருக்கும். திஸ் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 1 பிகாஸ் ஆஃப் 2. இந்த டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், திஸ் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 1 பிகாஸ் ஆஃப் 3. இந்த டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், இது ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 1 பிகாஸ் ஆஃப் 4. இப்போ த டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 1, த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 1 அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா இந்த எல்லா ஃபோர்ஸோட சம்மேஷனாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். நமக்கே தெரியும் இதில் 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா மொத்த ஃபோர்ஸ் என்ன? இந்த 3 ஃபோர்ஸ் என்ன பண்ணிடணும்? ஆட் பண்ணிடணும். ஆனால் எப்படி ஆட் பண்ணணும்? வெக்டோரியல் சம் பண்ணணும். ஏன்னா ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன? வெக்டார், ரைட்? ஸோ அதுதான் வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். இதை வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் ஒபே பண்ணும். ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்ட் கிராவிடேஷன் என்னென்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படிங்கிறது அட்ராக்டிவாகவும் இருக்கும், ரிப்பல்சிவாகவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் டிவேட் ஆகிருக்கும். கிராவிடேஷன் வந்து சிம்பிளான ஒரு ஃபோர்ஸ், இட்ஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். இப்போ இந்த F12 வந்து F13 வந்து அஃபெக்ட் பண்ணாது. அதாவது இந்த 2 மாஸுக்கு இடையில இருக்கிற இந்த ஃபோர்ஸை இந்த தேர்ட் மாஸ் வந்து என்ன பண்ணாது? ஆல்டர் பண்ணவே பண்ணாது. அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த 1 and 3 இந்த 2 மாஸுக்கு இருக்கிற ஃபோர்ஸை மற்ற மாஸோட ப்ரெசன்ஸ் வந்து என்ன பண்ணாது? மாற்ற முடியாது. இப்படி நான் வச்சுக்கலாம், இது ஒரு பர்சன், 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த 2 ஃப்ரெண்ட்ஸோட பாண்டிங்கை இந்த ஃப்ரெண்டால் என்ன பண்ண முடியாது? சேஞ்ச் பண்ண முடியாது. இவங்க 2 பேருக்கும் ஒரு பாண்ட் இருக்கும், இவங்க 2 பேருக்கும் ஒரு பாண்ட் இருக்கும், அதே மாதிரி இவங்க 2 பேருக்கும் ஒரு பாண்ட் இருக்கும். ஸோ அதுதான் இந்த பிரின்சிபல். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் ஒபே பண்ணுற எந்த ஒரு ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, அந்த ஃபோர்ஸ் பிட்வீன் 2 பேர்ஸ், force between the pair, 2 masses or 2 charges is independent of the presence of other masses or other charges. ஸோ அப்படி நம்ம கிராவிடேஷனில் டிட்டோவாக ஃபாலோ பண்ணுவோம். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வெக்டார் சம். ஓகே, ஸோ பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அப்படிங்கிறது என்னென்னா the force acting on an object will be vector sum of the force acting on the object because of individual masses. இதான் வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணுங்க பார்க்கலாம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். இது ஒரு குயிக் ரிவிஷன். டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ இதுதான் ஜென்ரல் ஐடியா போட்ட நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன்.
ஸோ இந்த நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு லேர்ன் இட் ப்ராப்பர்லி. இப்போது அந்த ஜி ஃபைன் பண்ண மெத்தட், இந்த கேவண்டிஷ் எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கேவண்டிஷ் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் யூஸ் பண்ண அப்பாரட்டஸ் என்ன அப்படின்னா, ஒரு டார்ஷனல் பெண்டுலம். டார்ஷனல் பெண்டுலம், 2 ஸ்மால் மாசஸ் and 2 large masses. இந்த 3 தான் அவர் யூஸ் பண்ண apparatus. இப்போ டார்ஷனல் பெண்டுலம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லைக் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், அதை ட்விஸ்ட் பண்ணி விட்டோம்னா திரும்ப பழைய நிலைமைக்கே வந்துடும். அதுக்கு பேர் தான் வந்து டார்ஷனல் பெண்டுலம். இப்போ நார்மலாக இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட், ஜஸ்ட் இமேஜின் ஒரு ரப்பரில் வந்து ஒரு சிலிண்டர் சைஸில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. லைட்டாக அதை வந்து என்ன பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணுறோம், திருக்கி விட்டோம், திரும்ப என்ன ஆயிரும், பழைய நிலைமைக்கே வந்துடும். அதுக்கு பேர் தான் டார்ஷனல் பெண்டுலம். இப்போ இந்த டார்ஷனல் பெண்டுலமில் ஒரு எல் லென்த், ஓகே, இது வந்து எல் லென்த், இதுவும் சேம் தான் அந்த டார்ஷனல் பெண்டுலம். இங்கே வந்து அவர் 2 ஸ்மால் மாஸை ப்ளேஸ் பண்ணிட்டார். இந்த மொத்த செட்டப்பும் வந்து ஏர் ஃப்ரீ ஸ்பேஸ், அதாவது வேக்யூமில் தான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறாரு. இந்த டார்ஷனல் பெண்டுலமுக்கு ஒரு டார்ஷனல் கான்ஸ்டன்ட் இருக்கும். கே அப்படிங்கிறது டார்ஷனல் கான்ஸ்டன்ட். சம் ஆத்தர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சி அப்படிங்கிறதும் டார்ஷனல் கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டார்ஷனல் கான்ஸ்டன்ட். டார்ஷனல் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் எம், இந்த பக்கம் ஒரு ஸ்மால் எம், இந்த ஓவரால் டிஸ்டன்ஸ் வந்து எல். இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் L/2, இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் L/2. ஸோ எல் டிஸ்டன்ஸும் 2 மாஸை ப்ளேஸ் பண்ணிட்டார். இப்படி இமேஜின், இந்த டிப்பில் ஒரு சின்ன மாஸ், இந்த டிப்பில் ஒரு சின்ன மாஸ். இப்போது 2 ஹெவியர் மாஸ், அதாவது இந்த மாஸை கம்பேர் பண்ணுறப்ப பயங்கர ஹெவியர் மாஸ் 2 மாஸ் எடுத்து இந்த மாஸுக்கு ஃப்ரண்ட்டில், இந்த மாஸுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஃப்ரண்ட்டில், இந்த மாஸ்க்கு எக்ஸாக்டாக பேக்கில் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ரைட், ஸோ அதை நான் இங்கே இப்படி ஷோ பண்ணுறேன். இமேஜின் இங்கே ஒரு மாஸ் கேபிட்டல் எம். ஸோ அதே மாதிரி இங்கே இமேஜின் இன்சைடு, அதாவது இந்த ஸ்மால் எம்முக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய கேபிட்டல் எம் மாஸ், அது மாதிரி இதுக்கு பின்னாடி ஒரு கேபிட்டல் எம் மாஸ். ஸோ நம்ம இங்கே ட்ரா பண்ணுறோம். 3Dயில் ஜஸ்ட் விசுவலைஸ் ப்ளேஸ் பண்ணுறோம். இப்போது இந்த கேபிட்டல் எம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் இமேஜின் இப்படி இருக்குது கேபிட்டல் எம், அது மாதிரி இது ஒரு கேபிட்டல் எம். இப்போது இந்த கேபிட்டல் எம் வந்து இந்த ஸ்மால் எம் என்ன பண்ணணும், அட்ராக்ட் பண்ணும். ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கொடுத்து என்ன பண்ணணும், அட்ராக்ட் பண்ணும். அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இந்த டைரக்ஷனில் இருக்கும், டுவோர்ட்ஸ் யூ, இந்த டைரக்ஷனில் இருக்கும். அதே மாதிரி இந்த கேபிட்டல் எம் இந்த ஸ்மால் எம் என்ன பண்ணும், அதை நோக்கி இழுக்க ட்ரை பண்ணும். ஏன்னா இது வந்து ஹெவியர் மாஸ். ஸோ அதோட ஃபோர்ஸ் வந்து அவே ஃப்ரம் யூ இப்படி இருக்கும். ஸோ இதோட நீங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையிறீங்க அப்படின்னா, இந்த ஸ்மால் எம்மில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது டுவோர்ட்ஸ் யூ, இந்த ஸ்மால் எம்மில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அவே ஃப்ரம் யூ. ஸோ நான் அந்த ஃபோர்ஸை வந்து இந்த மாதிரி காமிக்கிறேன். இப்போ இந்த 2 மாஸும் சேம், இதோட டிஸ்டன்ஸ் ஆர், அதே மாதிரி இதோட டிஸ்டன்ஸும் ஆர். அப்படின்னா இங்கே கொடுக்குற ஃபோர்ஸும் இங்கே கொடுக்குற ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. இது வந்து சென்டர். நம்ம ரொட்டேஷனல் டைனமிக்ஸில் பார்த்தோம், டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ப்ரொடியூசஸ் கப்பல். ஓகேவா, ஒரு கப்பல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த கப்பல் அப்படிங்கிறது நத்திங் பட் டார்க். ஸோ இந்த டார்க் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா, த ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ், ஸோ F இன்டூ L, இதுதான் வந்து டார்க். அதாவது இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒய் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிற மாதிரி நாங்கள் காமிச்சிருக்கேன். பட் ஜஸ்ட் இமேஜின் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. இது வந்து ஒரு ஃபோர்ஸ், இப்படி ஒரு ஃபோர்ஸ் இழுக்குது, அந்த பக்கம் இந்த ஒரு ஃபோர்ஸ் இழுக்குது. அப்படி இழுக்கிறதுனால இந்த ராடு வந்து என்ன ஆகும், அப்படியே வந்து டேர்ன் ஆகும், ட்விஸ்ட் ஆகும். அதுதான் வந்து டார்ஷனல் பெண்டுலம். ஸோ இது வந்து டார்க் F இன்டூ L, ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். இப்போ இந்த டார்க்குக்கு ஒரு ரீஸ்டோரிங் டார்க் இருக்கும். அது என்ன அப்படின்னா K இன்டூ தீட்டா. ஓகே, கேங்கிறது டார்ஷனல் கான்ஸ்டன்ட், தீட்டா அப்படிங்கிறது ஆங்குலர் ட்விஸ்ட். எப்படி ட்விஸ்ட் ஆக போகுது அப்படின்னா, இப்படி இருக்கிற இந்த ராட் இப்படி ட்விஸ்ட் ஆகும். ஓகே, ஏன் ட்விஸ்ட் ஆகுது, ஏன்னா இந்த மாசை இந்த கேபிட்டல் மாஸ் இழுக்குது, இந்த மாசை இந்த கேபிட்டல் எம் மாஸ் வந்து இழுக்குது. ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்குது, சேம் டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் பண்ணுறதுனால.
ஸோ ஃபைனலாக வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி வந்து ரொட்டேட் ஆகிருக்கும். ஸோ ஒரு தீட்டா வந்து என்ன இருக்கும், ரொட்டேட் ஆகிருக்கும். அந்த தீட்டா தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற தீட்டா. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டில் இந்த தீட்டாவை மெஷர் பண்ண முடியும், மெஷர் பண்ணார் கேவெண்டிஷ். அது மாதிரி கேங்கிறது டார்ஷனல் கான்ஸ்டன்ட், அது ஒரு மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி. இந்த இது வந்து டார்ஷனல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி. நான் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறனோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸில் படிப்போம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கே அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. தீட்டா வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் மெஷர் பண்ணார். எல் அப்படிங்கிறது இந்த லென்த், அதுவும் மெஷர் பண்ண முடியும். அப்புறம் இதுலேருந்து நம்மளுக்கு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன கிடைக்குது, கே தீட்டா பை எல். இதில் கே வந்து மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி, எல்லுங்கிறது எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்லேயே நம்ம மெஷர் பண்ணிடலாம். தீட்டா மட்டும்தான் இந்த ப்ராசஸ் நடந்ததுனால, அதாவது இந்த எம்மாஸ் இதை இப்படி இழுக்குது, இந்த எம்மாஸ் வந்து ஆப்போசிட்டில் இழுக்கிறதுனால அது எவ்வளோ டேர்ன் ஆயிருக்கு. இப்படி இருந்து அந்த ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி டேர்ன் ஆயிருக்கு, ட்விஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஆங்கிளை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். திஸ் ஆங்கிள் மஸ்ட் பீன் ரேடியன். இது வந்து ஃபோர்ஸ். இப்போ இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா, இங்கே ஆக்ட் ஆச்சுல ஒரு ஃபோர்ஸ், அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த எஃப் அப்படிங்கிறது ஆக்ட் ஆன ஃபோர்ஸ், எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்லேருந்து கண்டுபிடிச்ச வேல்யூ. இப்போ நியூட்டனோட லாலேருந்து இந்த ஃபோர்ஸை கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபோர்ஸ் என்ன, it is a g, mass of the one body, mass of the second body by r square. ஸோ இது வந்து நியூட்டனோட கிராவிடேஷனல் லாலேருந்து வந்த வேல்யூ. இது எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்லேருந்து கண்டுபிடிச்ச ஃபோர்ஸ். இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கே டார்க் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ்லேருந்து டார்ஷனல் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளைடு வித் ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் தான் வந்து டார்க். அந்த ரெண்டு லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும், கே தீட்டா பை என். இப்போ நமக்கு இதில் எதெல்லாம் நோன் வேரியபிள்ஸ் அப்படின்னா, எம், கேபிட்டல் எம் தெரியும், ஸ்மால் எம் தெரியும். அந்த ரெண்டையும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னு கேவெண்டிஷ்க்கு தெரியும். கே மெட்டலோட ப்ராப்பர்ட்டி, தீட்டா வந்து என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்பெரிமெண்ட்டில் மெஷர் பண்ணிக்கலாம். எல் அப்படிங்கிறது இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் நடந்தப்போ இந்த தீட்டாவை மட்டும் மெஷர் பண்ணால் போதும், நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஜி கண்டுபிடிச்சிடலாம். இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடில் தான் ஜியை வந்து ஃபைன் பண்ணி, ஸோ நியூட்டன் கொடுத்த அந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணாங்க, சப்ஸ்டியூட் பண்ணி, ஸோ அந்த கான்ஸ்டன்ட், இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், அதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத கேவெண்டிஷ் என்ன பண்ணார், ஃபைனலைஸ் பண்ணார். ஸோ ஜி ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், யூ கேன் யூஸ் கே தீட்டா ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை எம் எல். ஸோ திஸ் இஸ் திங். ஸோ இந்த செட்டப் வந்து ஜஸ்ட் இமேஜின் என்ன 3Dயில் கொஞ்சம் விசுவலைஸ் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு ரோப் ஹேங் ஆகிருக்கு, அங்கே வந்து ஒரு ராடு கட்டியிருக்கோம். இங்கே எம்மாஸ். ஸோ இந்த எம்மாஸ் இந்த ரெண்டுமே ஈக்குவல் மாஸ். இங்கே என்ன பண்ணுறோம், கேபிட்டல் எம்மாஸை ப்ளேஸ் பண்ணுறோம், இங்கேயும் கேபிட்டல் எம்மாஸை ப்ளேஸ் பண்ணுறோம். பயங்கர ஒரு இன்டெலெக்சுவலாக ப்ளேஸ் பண்ணியிருப்பார். ஒருவேளை இதை மட்டும் ப்ளேஸ் பண்ணால் இப்படி திரும்பி இருக்கும், நான் வந்து என்ன பண்ண முடியாது, டார்க் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் வருதோ அதே ஃபோர்ஸை இங்கே ஆக்ட் ஆனால் நம்மளால் டார்க்கு ஃபைண்ட் பண்ணுறது ஈஸி. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காரு, இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கேபிட்டல் எம்மை ப்ளேஸ் பண்ணி, இங்கேயும் அதே கேபிட்டல் எம்மை ப்ளேஸ் பண்ணி, இந்த டிஸ்டன்ஸும் ஆர், இந்த டிஸ்டன்ஸும் ஆர். அப்புறம் இங்கே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எஃப், இங்கே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எஃப், இந்த ரெண்டு எஃப் ஈக்குவல் ஆப்போசிட் இருக்கிறதுனால என்ன பண்ண போகுது, ட்விஸ்ட் பண்ண போகுது. அந்த ட்விஸ்டிங் ஆங்கிளை மட்டும் எக்ஸ்பெரிமெண்ட்டில் மெஷர் பண்ணால் போதும், நம்ம எதை கண்டுபிடிச்சிடலாம், ஜியை கண்டுபிடிச்சிடலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து வந்த ஜியோட வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்டாக 6.67 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கேஜி ஸ்கொயர். திஸ் இஸ் அ கேவெண்டிஷ் எக்ஸ்பெரிமெண்ட். வெரி ரேர், ரொம்ப ரேராக தான் கொஸ்டின் வரும். பட் இன்கேஸ் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மல்டிபிள் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். இல்லை என்ன பண்ணியிருக்காரு, ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட் யூஸ் பண்ணியிருக்காரு, ப்ளஸ் கிராவிடேஷன். ஸோ தட் இஸ் அ எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் எனி ஃபிசிக்கல் திங். நோட் டவுன். Take a minute and go through the experiment. So doubt இருந்தா கேளுங்க.
ஸோ இப்போ வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஒரே ஒரு ஃபார்முலா, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், F will be G m1 m2 by d square or r square. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்னா ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு பேசிக் क्वेश्चन. Imagine a triangle. அந்த ட்ரையாங்கிளில் வந்து 3 masses, m mass, இது ஒரு m mass, இங்கே ஒரு m பிளேஸாக இருக்குது. இது 1, இது வந்து 2, இது வந்து 3. ஸோ இது ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ த ஆங்கிள்ஸ் வந்து 60 டிகிரி. இந்த லென்த்தை வந்து என்ன சொல்கிறேன்னா A அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, A அப்படிங்கிறது சைடோட லென்த். இப்போ ஃபோர்ஸ் ஆன் எனி மாஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபோர்ஸ் ஆன் எனி ஒன் மாஸ். ஸோ F1 கண்டுபிடிக்கலாம், F2 ஆர் F3 எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்க போகுது. இப்போ நான் சால்வ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, யூ கேன் டேக் F1 அண்ட் F2 அண்ட் F3, இது எல்லா வேல்யூம் ஈக்குவலாக இருக்க போகுது. ஸோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எனி பார்ட்டிக்கல் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு மாஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். நான் வந்து இந்த பர்டிகுலர் மாஸ் எடுத்துக்கிறேன். இந்த மாஸ் எடுத்தோம் அப்படின்னா இமேஜின், ஸோ இந்த 1 வந்து இந்த 2 என்ன பண்ணும், அதை நோக்கி வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 2 பிகாஸ் ஆஃப் 1. இந்த 3 என்ன பண்ணும், இந்த 2-வை டுவோர்ட்ஸ் இட், அதை நோக்கி என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். திஸ் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 2 பிகாஸ் ஆஃப் 3. திஸ் ஆங்கிள் இஸ் 60 டிகிரி. ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையிங்க அப்படின்னா, இந்த டேரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் F23, இந்த டேரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் F21. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஸோ F21ஓட மீனிங் என்ன அப்படின்னா, the force acting on 2 because of 1. இந்த 1 வந்து இந்த 2 கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து டுவோர்ட்ஸ் இட் இருக்கும். இந்த 3 வந்து 2 கொடுக்கறது டுவோர்ட்ஸ் இட் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த F21 F23 கண்டுபிடிச்சோன்னா கேன் ஃபைண்ட் F21. F21 அப்படிங்கிறது என்ன, இந்த ரெண்டில் இன்வால்வ் ஆன மாஸ் வந்து m, டிஸ்டன்ஸ் வந்து a. ஸோ த வேல்யூ இஸ் G m² by a square. ஓகே, அதே மாதிரி 2, 3 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இங்கே இன்வால்வ் ஆன மாசும் m, இங்கே இன்வால்வ் ஆன மாசும் m, டிஸ்டன்ஸ் வந்து a. அப்படின்னா அகெயின் F23யும் வந்து G m² by a square. ஒரே வேல்யூ ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஆனால் ரெண்டு வேறு டேரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. நீங்கள் இந்த ரெண்டையும் டேரெக்டாக ஆட் பண்ணக்கூடாது, வெக்டார் அடிஷன் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வெக்டார். இப்போ இதையும் நான் F அப்படின்னு எடுத்துக்கிறேன், இதை என்ன பண்ணுறோன்னு F எடுத்துக்கிறோம். ஸோ த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், ஸோ த நெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது the parallelogram law of vector addition, square root of a square plus b square plus 2ab cos theta. ஸோ இதுதான் parallelogram law of vector addition or triangle law. இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான், இதுவும் F தான், இதுவும் F தான். ஸோ டேரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் அப்படிங்கிறது 60 டிகிரி, இந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்குள்ள ஆங்கிள். ஸோ ரூட் ஆஃப் F ஸ்கொயர் ப்ளஸ் F ஸ்கொயர் ப்ளஸ் 2F ஸ்கொயர் cos 60. cos 60 என்ன, 1/2. can cancel 2 and 2. சரி, ஃபைனலாக பார்த்தோம்னா F ஸ்கொயர் ப்ளஸ் F ஸ்கொயர் ப்ளஸ் F ஸ்கொயர் அப்படின்னா ரூட் 3F ஸ்கொயர், ரூட் 3F ஸ்கொயர், யூ கேன் சே ரூட் 3F. ஸோ இதுதான் வந்து நெட் ஃபோர்ஸ். நம்மளுக்கு F ஓட வேல்யூ தெரியும், Gm² by a square. ஸோ அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் வில் கெட் ரூட் 3 Gm² by a square. ஸோ தான் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எனி ஒன் பார்ட்டிகல். எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, இந்த F21ம் சரி F23யும் சரி ரெண்டுமே ஈக்குவல் வெக்டார். ரெண்டு ஈக்குவல் வெக்டார் ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகிறப்ப த ரிசல்டன்ட் வந்து பைசெக்டாரில் இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்குதோ அதே வேல்யூவில் தான் இந்த பக்கம் இழுக்க போகுது. அப்புறம் நெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும், பைசெக்டார், ரைட்? இதுதான் நெட் ஃபோர்ஸ். அப்படின்னா இந்த டைரக்ஷனில் தான் நெட் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ, 30 டிகிரி. அதே மாதிரி தான் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கும், இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து டுவோர்ட்ஸ் சென்ட்ராய்டு போய் மீட் ஆகும். ஸோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எனி ஒன் மாஸ் அப்படிங்கிறது ரூட் 3 டைம்ஸ் Gm² by a square. இந்த டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து இங்கேருந்து 30 டிகிரி, அதே மாதிரி இதுக்கும் 30 டிகிரி, இதுக்கும் 30 டிகிரி. இது ஈக்குவலேட்டரில் இருக்கிறதுனால எல்லா மாஸும் சேம் வேல்யூவாக இருக்கிறதுனால இந்த ரிசல்ட். ஸோ வெக்டார் அடிஷன் தெரியணும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. 3 மாஸ் அப்படிங்கிறதுனால ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு 4 மாஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம்.
Okay. So the second question. So இதே மாடலில் ஒரு ஸ்கொயர் எடுத்துப்போம். ஸ்கொயரோட கார்னரில் வந்து நம்ம எம் மாஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு எம் மாஸ், அதே மாதிரி இங்கேயும் ஒரு எம் மாஸ், இங்கேயும் ஒரு எம் மாஸ். இதோட சைடுமே வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எனி ஒன் மாஸ். இது வந்து 1, இதை வந்து நான் 2, இது வந்து 3, இது வந்து ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எனி ஒன் மாஸ் வந்து கண்டுபிடிக்கணும். போன ப்ராப்ளமை விட இது ஸ்லைட் ஒரு வேரியபிள் வந்து எக்ஸ்ட்ரா வருது. ஏன்னா போன ப்ராப்ளம்னா 3 மாஸுங்கிறதுனால 2 ஃபோர்ஸ் தான் எனி மாஸில். இங்கே 4 மாஸஸ் அப்படிங்கிறதுனால நான் 1 more ஃபோர்ஸ் ஆல்சோ. என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ். ஸோ திஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 1/4. இந்த டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ். இது வந்து என்ன ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 1/2. இந்த டயகனல் டைரக்ஷனில், ஏன்னா இதனால 3 இருக்குது, லைன் ஜாயினிங்கில் தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். எனவே என்ன ஃபோர்ஸு? சென்ட்ரல் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 1/3. ஸோ இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணால் இந்த டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஃபோர்ஸ். 3 ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் ஆன் அ பாடி 1. இப்போது இந்த F14 F12 ரெண்டு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா F14ல் இன்வால்வ் ஆகிருக்கிறது M அண்ட் M, டிஸ்டன்ஸ் A. F12ல் இன்வால்வ் ஆகிருக்கிறது M அண்ட் M, டிஸ்டன்ஸ் வந்து A. அப்புறம் F14 அண்ட் F12 என்ன சொல்கிறேன்னா F அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதுவும் F, இதுவும் F. ரைட், இதோட வேல்யூ என்னவாக இருக்கும்? F12 அண்ட் F14 ரெண்டுமே ஈக்குவல். ஸோ the value is G mass m²/a². The force acting on 1/3 எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாசும் M, இந்த மாசும் M. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, Gm². ஆனால் டிஸ்டன்ஸில் ஒரு சின்ன சேஞ்ச். Diagonal, the length of this diagonal is going to be what? √2a. So √2a, the whole square will get 2a². So the value. நான் என்ன சொல்கிறேன்? இந்த வேல்யூவை வந்து F1 எடுத்துக்கிறோம். அப்புறம் இந்த வேல்யூ என்ன? F/2. So this is going to be F/2. இப்போ என்ன பண்ணணும்? இந்த எல்லா ஃபோர்ஸையும் வெக்டார் சம் பண்ணி நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலான்னா இது டயக்னல்லாம் ஆக்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு இந்த எஃப்க்கும் இந்த எஃப்க்கும் ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கலாம். டைரெக்டாக நீங்கள் வெக்டார் அடிஷன் யூஸ் பண்ணிங்கன்னா 2 வெக்டார் பர்பண்டிகுலராக இருக்குது. இப்போ ரிசல்டன்ட் வந்து என்ன? √a² b², a வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் b வெக்டார் ஸ்கொயர் அப்படிங்கிற லாஜிக் யூஸ் பண்ணால் இந்த வெக்டார் இந்த வெக்டார் இது ரெண்டுத்தோட ரிசல்டன்ட் வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா இதுவும் எஃப் ஃபோர்ஸ், இதுவும் எஃப் ஃபோர்ஸ். அப்போ இந்த எஃப் ஃபோர்ஸ் அண்ட் இந்த எஃப் ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் வந்து இந்த டேரக்ஷனில் தான் ஆக்ட் ஆகும். ஏன்னா இதுதான் பைசெக்டார். அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு இந்த டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அதோட வேல்யூ வந்து F/2. இப்போ இந்த எஃப்க்கும் நம்ம ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணலாம்? √a² + b², 2ab cos 90 போகிறப்ப cos 90 0 ஆகிடும். அப்போ அந்த எஃப் அண்ட் எஃபோட ரிசல்டன்ட் வந்து என்ன வரும்? √2 டைம்ஸ் ஆஃப் எஃப். ஓகே, ஸோ எப்படி ஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ரிசல்டன்ட் அப்படிங்கிறது √f² + f² + 2f² cos 90, அது 0 ஆகிடும். ஸோ யூ கெட் √2 டைம்ஸ் எஃப். ஸோ இந்த ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் வந்து √2f. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபோர்ஸ் வந்து F/2. இப்போ டோட்டல் ஃபோர்ஸ், இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே வந்து சேம் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிறதுனால நெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன? நெட் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். F/2 + √2f. ஸோ நீங்கள் F காமனாக எடுத்தீங்க அப்படின்னா யூ கெட் √2 + 1/2. இதுதான் ஃபோர்ஸோட மொத்தமாக ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸோட வேல்யூ. நம்மளுக்கு எஃபோட வேல்யூ தெரியும், Gm²/a². ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் த நெட் ஃபோர்ஸ் இஸ் √2 + 1/2 Gm²/a². ஸோ இதுதான் ஃபோர்ஸ். அப்புறம் இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் அப்படிங்கிறது அலாங் த டயக்னல். ஸோ இந்த இதுலேயும் அலாங் த டயக்னல், இதில் ஆக்ட் ஆகுறது அலாங் த டயக்னல், இதில் ஆக்ட் ஆகுறது இப்படி தான் இருக்கும், இதில் ஆக்ட் ஆகுறது இப்படி டுவோர்ட்ஸ் சென்டர் ஆக்ட் ஆகும். ஸோ தட் இஸ் a general idea. You have to have for whenever 4 masses involved, 3 forces, ஃபஸ்ட்டு 2க்கு ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சிட்டு அந்த ரிசல்டன்ட்டுக்கும் ஆல்ரெடி இருக்கிற ஃபோர்ஸ்க்கும் ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறோம். ரிசல்டன்ட் அப்படிங்கிறது என்ன? கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் 2 forces.
ஒரு 1 minute எடுத்து ப்ராப்ளம் கோ த்ரூ பண்ணுங்கள். ஓகே, ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் என்ன, கேவண்டிஷோட எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி வந்து கேபிட்டல் ஜியோட வேல்யூ கொடுத்தாரு, அதுக்கப்புறம் அதில் உள்ள சம் பாயிண்ட்ஸ். இந்த ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் அட்ராக்டிவ், இண்டிபெண்ட் ஆஃப் த மீடியம், இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஃபோர்ஸ், இட் ஒபேஸ் த நியூட்டன்ஸ் தேர்ட் லா, இட் ஒபேஸ் த சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல், இது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், இது ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ். இந்த லாஜிக் எல்லாமே தெரியணும். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி இப்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படின்னா டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, அப்படின்னா ரொட்டேட் பண்ண முடியாது. அப்படின்னா எப்படி இந்த பிளானெட்டரி சிஸ்டம்லாம் ரொட்டேட் ஆகுது? ஸோ ஏன் வந்து மூன் வந்து டேரெக்டாக வந்து எர்த்தில் வந்து ஹிட் ஆகலை, ஏன் பிளானட்ஸ் எல்லாமே டேரெக்டாக போய் சன்னில் போய் ஹிட் ஆகலை அப்படின்னா அது நம்மளோட பியாண்டு +2 லெவல். ஸோ அதுக்கு பேர் நெபுலா ஹைப்போதசிஸ் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ நெபுலா ஹைப்போதசிஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டவுட் கேட்குறது யூஷுவல். ஓகே, நெபுலா, ஸோ நெபுலார் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சோலார் நெபுலார் அப்படின்வாங்க. சோலார் நெபுலா அப்படின்னா என்னென்னா, இனிஷியலாக இந்த யூனிவர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிறப்ப, சோலார் சிஸ்டம்லாம் க்ரியேட் ஆகிறப்ப ஒரு டஸ்ட் பார்ட்டிக்கல், ஒரு பெரிய ஒரு டஸ்ட் பார்ட்டிக்கல், ஹீலியம் ஹைட்ரஜன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டஸ்ட் பார்ட்டிக்கலாக தான் அது இருந்திருக்கும். இதை பேஸ் பண்ணி ஒரு JEE அட்வான்ஸ் கொஷின் இருக்குது. டேரெக்டாக நம்ம இந்த ஹைப்போதசிஸ் யூஸ் பண்ண வேண்டாம், நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் யூஸ் பண்ணி அந்த அட்வான்ஸ் கொஷின் சால்வ் பண்ணிடலாம். பட் ஆனால் அந்த அட்வான்ஸ் கொஷின் வந்ததுக்கான சோர்ஸ் வந்து இதுதான். ரைட், ஸோ சோலார் நெபுலா. ரைட், இது என்ன சொல்லலாம்னா யூ கேன் சே சோலார் நெபுலா. ஏன்னா அப்படின்னா இங்கே சன் இருக்குது, இதை சுற்றி வந்து பிளானட் வந்து ரிவால்வ் ஆகுது. நம்ம கிராவிடேஷனில் வந்து இந்த பிளானட் வந்து ரிவால்வ் ஆகணும்னு கிடையாது, இப்படி தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த ஃபோர்ஸால் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணவே முடியல, அப்புறம் ஏன் அது சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா, இப்போ இனிஷியலாக வந்து எல்லாமே வந்து ஒரு பெரிய டஸ்ட் க்ளவுடாக தான் இருந்திருக்கு. ஒரு ஸ்பெரிக்கல் டஸ்ட் க்ளவுடாக இருந்திருக்கு. அந்த டஸ்ட் க்ளவுட் வந்து வேரியபிள் டென்சிட்டி வேரி ஆகிட்டே இருந்திருக்கு. இப்போ இது பெரிய ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ பிகாஸ் ஆஃப் மியூச்சுவல் அட்ராக்ஷன் இந்த பெரிய க்ளவுடு, அந்த பெரிய க்ளவுட் எதனால் ஆயிருக்குன்னா டஸ்ட்டுங்கிறது மோஸ்ட்லி ஹீலியம் அண்டு ஹைட்ரஜன். அந்த பெரிய டஸ்ட் க்ளவுட் வந்து உள்ள ஆப்ஜெக்ட் எல்லாமே வெளியில் இருக்கிறத அப்படியே அட்ராக்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா, ஜஸ்ட் இமேஜின் பெரிய ஸ்பெரிக்கல் மாசஸ் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்கிறது வந்து கிராவிடேஷன் அப்ளை பண்ண என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுருங்க ஆரம்பிக்குது. அப்படி சுருங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, ஏன்னா டார்க்கும் இல்லை, எக்ஸலன்ட் டார்க்கும் இல்லை. இப்போ சுருங்க ஆரம்பிக்கிறப்ப நமக்கு தெரியும் I1 ω1 should be equal to I2 ω2. ஏன்னா டார்க் வந்து 0. ஓகே, ஸோ இந்த மாதிரி டஸ்ட் பார்ட்டிக்கலாக வந்து லொக்கேட்டாக இருக்குது ஒரு ஸ்பெரிக்கல் இதில். ஸோ இது வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா வெளியில் உள்ள ஆப்ஜெக்டை ஃபுல்லாக உள்ள நோக்கி அப்படியே இழுக்க ஆரம்பிக்கிறப்ப டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியல அதாலையும். ஆனால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஆகுது, க்ளோசர். ரைட், ஸோ இந்த சென்டருக்கு க்ளோஸராக வர மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா குறைஞ்சதுன்னா நமக்கு தெரியும், டு கன்சர்வ் த ஆங்குலர் மொமெண்டம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மி ஆச்சு அப்படின்னா ஒமேகா வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இதனால தான் அந்த டஸ்ட் பார்ட்டிகள் வந்து அப்படியே ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. இனிஷியலாக ஒரு ஸ்டாட்டிக் க்ளவுடாக இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, டுவோர்ட்ஸ் சென்டரை நோக்கி அட்ராக்ட் பண்ணப்படுது. அப்படி அட்ராக்ட் பண்ண டார்க் 0.
இப்போ எல்லா மாசமே வந்து டுவோர்ட்ஸ் சென்டர் ஆஃப் ஆக்சிஸ், டுவோர்ட்ஸ் சென்டர் போக போக இனர்ஷியா கம்மியாகுது. இனர்ஷியா கம்மியாகிறப்போ ஒமேகா என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ரீசன்னால் ஒமேகா இன்க்ரீஸ் ஆகிறதால ஒவ்வொன்றும் என்னாக ஆரம்பிக்குது? ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்படி ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கிறப்ப சென்டரில் வந்து ஒரு பெரிய க்ளவுடு கம்பைன் ஆகி வந்து ஒரு சன் கிரியேட் ஆயிடுது. ஒரு டிஸ்க் மாதிரி ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் எடுத்துருது. அதே மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்லையும் ஒவ்வொரு ஸ்பியராக வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படின்னா இந்த சன் கொடுத்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால அதை சுற்றலை. அந்த நெபுலார் ஹைபாத்திசிஸ் ஆல்ரெடி அந்த பிளானட்டரி சிஸ்டம் கிரியேட் ஆகிறப்ப மொமெண்டமை கன்சர்வ் பண்ணுறதுக்காக அது என்ன ஆரம்பிக்குது? ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதான் ரொட்டேஷனல் டைனமிக்ஸோட அப்ளிகேஷன். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிரின்சிபல். நீங்கள் ஒரு எலக்ட்ரான் வந்து எதுக்காக நியூக்ளியஸை சுற்றி வருதுங்கிறதுல இருந்து ஏன் வந்து இந்த மொத்த கேலக்ஸி ஃபார்ம் ஆனதுங்கிற வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் பிரின்சிபல் பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அப்படின்னா எல்லா ஆப்ஜெக்ட்டும் டுவோர்ட்ஸ் சென்டர் மூவ் ஆகுதுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாகுது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியானால் ஒமேகா வந்து என்ன ஆகணும்? இன்க்ரீஸ் ஆகணும். அப்படின்னா தான் என்ன ஆகும்? மொமெண்டம் வந்து கன்சர்வ் ஆகும். நம்ம அந்த ரொட்டேட்டிங் டேபிள் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருப்போம், ரைட்? அப்படின்னா ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இங்கே வந்து சன் இருக்குது, இங்கே வந்து ஒரு பிளானட் இருக்குது. அப்படின்னா இது ஆல்ரெடி வந்து என்ன ஆகிட்டு இருக்கு? ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணாது? இந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீடை வந்து என்ன பண்ண முடியாது? ஆங்குலர் ஸ்பீடை வந்து அதால் சேஞ்ச் பண்ண முடியாது, ரைட்? ஸோ டுவோர்ட்ஸ் சென்டர் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அது சென்ட்ரல் ஃபோர்ஸாக இருந்தது. அப்படிங்கிறப்ப ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். இது எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் இருக்கிறதுனால பக்கத்தில் வரும்போது வேகமாக சுற்ற ஆரம்பிக்குது, தூரமாக இருக்கிறப்ப கம்மியான ஸ்பீடில் சுற்ற ஆரம்பிக்கும், ரைட்? அப்படின்னா ஒரு பிளானட் வந்து சுற்றி வர்றதுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து காரணம் இல்லை, அந்த ஆர்பிட்டில் லொக்கேட்டாக இருக்கிறது தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிள். ஸோ தட் இஸ் ஐடியா ஹவ் டு ஹவ். ஸோ இதான் ஒன் ஆஃப் த ரீசன். இல்லைனா இந்த ஃபோர்ஸ் இருக்க இந்த பிளானட் இந்த சன்னை போய் என்ன ஆயிரும்? இப்படி தானே அட்ராக்ட் பண்ணுது. டேரெக்டாக ஏன் போய் ஹிட் ஆகலைன்னா இங்கே வந்து ஒரு டான்ஜென்ஷியல் ஸ்பீட் இருக்குது. இந்த டான்ஜென்ஷியல் ஸ்பீடை இந்த ஃபோர்ஸ்னால என்ன பண்ண முடியல? பெண்ட் பண்ணவே முடியல. இந்த டான்ஜென்ஷியல் ஸ்பீடு எதனால் கிரியேட் ஆகிருக்கு? டூரிங் த பிக் பேங். அப்போது பிளானட்டரி சிஸ்டம் சோலார் நெபுலா கிரியேட் ஆகிறப்பவே வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்பீடை இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ண முடியல? சேஞ்ச் பண்ணவே முடியல. அதனால தான் வந்து இந்த பிளானட் எல்லாமே டேரெக்டாக வந்து சன்னை வந்து ஹிட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் த ஐடியா ஹவ் டு ஹவ். ஸோ நமக்கு சப்ஜெக்ட் சிலபஸில் கிடையாது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்? வாட் யூ மீன் பை தட் அப்படின்னு சொல்லி. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டமோட ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் அப்ளிகேஷனில் இந்த சோலார் நெபுலாவும் ஒன்று. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணலாம். ஸோ JEE Mains 2022 ஃபோர்ஸ்லேருந்து மட்டுமே ஐ பிக் சம் குட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இன் மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் கொஷின்ஸ். கொஷின் ரீட் பண்ண முடியுதா? ரீடபிளாக இருக்கா கொஷின்? ஓகே, ஸோ ரீடபிளாக இருக்கு. 2 objects of equal masses. Okay. So look at the question. 2 objects of equal masses placed at certain distance from each other. Okay. இது ஒரு m mass, இது ஒரு m mass. ஒரு டிஸ்டன்ஸில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு d அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் எடுத்து each other attracts each other with the force F. ஸோ இந்த ரெண்டு வந்து என்ன ஆகுது? ஒரு F ஃபோர்ஸ்னால அட்ராக்ட் ஆகுது. If 1/3 of mass of one object, இங்கேருந்து 1/3 மாஸை இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இங்கேருந்து நீங்கள் இங்கே பண்ணலாம், இங்கேருந்து இங்கே பண்ணலாம், எனி திங். ஸோ இங்கேருந்து 1/3 ஆஃப் மாஸ் போயிடுச்சுன்னா இங்கே எவ்வளோ இருக்கும்? 2m/3 மாஸ் இருக்கும். ஏன்னா 1/3 ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே எவ்வளோ மாஸ் இருக்க போகுது அப்படின்னா m + m/3. ஸோ 4/3m இருக்கும். இப்போ ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து F டேஷ்னு வச்சுப்போம், நியூ ஃபோர்ஸ். இப்போ
அந்த நியூ ஃபோர்ஸுக்கும் ஓல்டு ஃபோர்ஸுக்கும் ஒரு ரேஷியோ தான் கேட்குறாங்க. டெஃபினட்டாக இந்த ஆப்ஷன் டி கிடையாது. ஏன்னா ஃபோர்ஸ் வந்து 2 வேரியபிளை பொறுத்து தான் மாறுது. ஒன்று ப்ராடக்ட் ஆஃப் மாசஸ், இன்னொன்று ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். கண்டிப்பாக ப்ராடக்ட் மாறிடுச்சு, ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து மாறல. அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல, பட் ஜஸ்ட் கீப் த டிஸ்டன்ஸ் ஆஸ் இட் இஸ். டிஸ்டன்ஸ் மாறலன்னு எடுத்துக்கோங்க. ஒருவேளை டிஸ்டன்ஸும் சேஞ்ச் ஆனால் அதோட வேரியபிளையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். இனிஷியலாக எஃப் அப்படிங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எம் ஸ்கொயர். ஓகே, எஃப் டேஷ் அப்படிங்கிறது ப்ரொபோஷனல் டு இந்த மாஸ் அண்ட் இந்த மாஸ். ஸோ வில் கெட் 8/9 எம் ஸ்கொயர். அவ்வளோதான். ஸோ எஃப் டேஷ் அப்படிங்கிறது 8/9 டைம்ஸ் எம் ஸ்கொயர். எஃப் அப்படிங்கிறது எம் ஸ்கொயர். அப்போ நான் இதுக்கு பதில் என்ன பண்ணலாம், எஃப்னு போட்டுடலாம். ஸோ 8/9 டைரெக்டாக யூ கேன் பிக். So 8/9 option C. ரொம்ப ஈஸியான கொஷின். ஸோ இந்த மாடலில் நிறைய கொஷின் வந்து நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லையும் இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கொஷின். சர்க்குலர் மோஷனோட லாஜிக்கையும் சேர்த்து யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். நான் இருக்கிற கொஷின்லாம் சால்வ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 80 கொஷின்ஸ் இருக்கும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் ஆக்சலேஷன் டு கிராவிட்டி ஒன்லி இன் மெயின்ஸ். நீட்டில் வந்து ஒரு 25 கொஷின்ஸ் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். லுக் அட் தட். 2 identical particles each of mass m go round a circle of radius a under the action of their mutual gravitational attraction. அதாவது 2 மாஸ் வந்து சர்க்கிளில் சுற்றிட்டு இருக்கு. எதனால் சுற்றிட்டு இருக்கு? மியூச்சுவல் கிராவிடேஷனல் அட்ராக்ஷன். ஸோ ரேடியஸ் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா ஏ. ஆனால் இங்கேருந்து டிஸ்டன்ஸும் ஏ. ஓகே, சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஏ பிகாஸ் ஆஃப் மியூச்சுவல் அட்ராக்ஷன். ஸோ மியூச்சுவல் அட்ராக்ஷனில் வந்து இனிஷியலாகவே எப்படி ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப ஃபைனலாக வந்து இந்த ஃபோர்ஸ்லாம் வந்து அதுக்கு என்னவாக இருக்க போகுது, காரணமாக இருக்க போகுது. ரைட். ஆனால் டுவோர்ட்ஸ் திஸ் சென்டர் என்ன கேட்குறாங்க, த ஆங்குலர் ஸ்பீட் ஆஃப் ஈச் பார்ட்டிக்கல். இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணுங்க. ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராம். இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமில் டுவோர்ட்ஸ் சென்டர் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அது என்ன ஃபோர்ஸ்னால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் என்ன ஃபோர்ஸாக இருக்க போகுது, சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸாக இருக்க போகுது. ஏன்னா சம்திங் ஹாஸ் டு ரொட்டேட். ஒரு சர்க்கிளில் வந்து ஒன்று சுற்றி வரணும்னா யாரால தான் சுற்றி வர முடியும், சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸால் தான் சுற்றி வர முடியும். இங்கே யார் சென்ட்ரிபிடலாக இருக்கா, கிராவிடேஷன் சென்ட்ரிபிடலாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு சென்ட்ரிபிடலுக்கு ஃபார்முலா தெரியும். இட் இஸ் mr/ஒமேகா². நீங்கள் mv²/r யூஸ் பண்ணி ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டு திரும்ப ஒமேகா கண்டுபிடிக்கலாம். ஆனால் டேரெக்டாக ஆங்குலர் ஸ்பீடு கேட்கறதுனால mr/ஒமேகா². இந்த mr/ஒமேகா² யார் ப்ரொடியூஸ் பண்ணுறான்னா கிராவிடேஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ கிராவிடேஷன் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன, g த மாஸ் m² அண்ட் டிஸ்டன்ஸ். இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2a. ரைட்ஸ். அப்படின்னா 4a² டிஸ்டன்ஸ். ஸோ இதை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆருக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ரேடியஸ் தானே a, கேன் சப்ஸ்டியூட் a. ஸோ m(a)(omega²). Here you can use g m²/4a². ஸோ இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணுறோம். சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ். ஸோ இங்கே யார் சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸாக இருக்காங்க அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இங்கேருந்து ஒரு மாஸ் கேன்சல் பண்ணிடலாம். ஒமேகா தான் வேணும் நமக்கு. ஸோ ஒமேகா² அப்படிங்கிறது gm/4a³. So now omega will be square root. So root of gm/4a³. So option D. So the two masses. Next, ஒரு 4 particle system. ஒரு சூப்பரான கொஷின்.
4 particles each of mass m, right? So இது எல்லாமே m move along a circle of radius r. Okay, circle of radius வந்து r. diagram clear-ஆ தெரியுதா? Yes. Okay, under the action of their mutual gravitational attraction as shown in the figure, the speed of each particle. இங்க என்ன கேக்குறாங்க? ஸ்பீட் தான் கேக்குறாங்க. என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பார்ட்டிகல் எடுத்து அதில் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்கொயர் கொஸ்டின் சால்வ் பண்ணாமல் அதே மாதிரி 3 ஃபோர்ஸஸ் இன்வால்வ் ஆகும். ஸோ இந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் இந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ், டுவோர்ட்ஸ் சென்டர் வந்து ஒரு ஃபோர்ஸ். இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து எஃப் இருக்கும், இதுவும் எஃப்பாக தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸும் இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸும் சேம். ஸோ இந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ, ஸோ அந்த டயக்ராமை பார்த்தீங்கனாலே கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்படி இருக்குது, இது வந்து ஆர், இது ஆர், இதுவும் ஆர், திஸ் ஆல்சோ ஆர். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ அண்ட் இந்த டிஸ்டன்ஸும் என்னவா இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இது வந்து 90 டிகிரி, இது ஆர், இது ஆர். அப்படின்னா இது வந்து எவ்வளோ? √2 டைம்ஸ் ஆர். இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸும் வந்து √2 டைம்ஸ் ஆர். அப்படின்னா இந்த ரெண்டுக்கு உள்ள ஃபோர்ஸும் இந்த ரெண்டுக்குள்ள ஃபோர்ஸ் எப்படி இருக்க போது? ஈக்குவலாக இருக்க போது. அதை நான் எஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் இதை நம்ம நேம் கொடுத்துடலாம், 2 3 4 1. ஓகே, அப்படின்னா இது வந்து ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 1 பிகாஸ் ஆஃப் 4, திஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 1 பிகாஸ் ஆஃப் 2, திஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 1 பிகாஸ் ஆஃப் 3. இப்போ இந்த 1க்கும் 2க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து √2r, 1க்கும் 4க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து √2r யூசிங்க பித்தாகரஸ் தியரம். இப்போ 1க்கும் 3க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2r. இப்போ 1 4ஓட ஃபோர்ஸ் கொஞ்சம் லென்த்தான ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சி திரும்ப இந்த ஃபோர்ஸை mv²/rக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ F14 அண்ட் F12 ரெண்டுமே ஈக்குவல். ஸோ ஈக்குவல் அப்படிங்கிறப்ப what you can do, so g m², இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து √2r, அப்படின்னா 2r². இப்போ F13 அப்படிங்கிறது g m², த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 2r, ஸோ அப்படின்னா 4r². இதுதான் வேல்யூ. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த டைரக்ஷனில் அட்ராக்ட் பண்ணுது, 4 வந்து இந்த டைரக்ஷனில் அட்ராக்ட் பண்ணுது. அப்படின்னா இந்த F14க்கும் F12க்கும் ரிசல்டன் கண்டுபிடிக்கணும். ஸோ திரும்ப நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் மாறிடும். இந்த டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இது என்னென்னா F13. இப்போ நான் இந்த F12 அண்ட் F14 ரெண்டுமே F அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த ரெண்டுத்தோட ரிசல்டன்ட்டும் இந்த பைசெக்டாரில் தான் ஆக்ட் ஆகணும். அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா F' அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ F' அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? நம்ம ஸ்கொயர் கொஸ்டின் சால்வ் பண்ணாமல் பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸஸ், அப்படின்னா √2 டைம்ஸ் F. நீங்கள் நிறைய ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு F அப்படிங்கிறது இந்த வேல்யூ, இதை தான் நான் என்ன எடுக்கிறேன்? F அப்படின்னு எடுக்கிறேன், gm²/2r². ஆனால் இந்த வேல்யூ என்னவா இருக்குது? F/2. அப்படின்னா இந்த 1ல் இந்த டைரக்ஷனில் இந்த 4 கொடுக்குற ஃபோர்ஸு 2 கொடுக்குற ஃபோர்ஸ் ரெண்டுமே சேர்ந்து இப்படி தான் ஆக்ட் ஆகுது. அண்ட் 3யுமே அப்படி தான் பிடிச்சி இழுக்குது. அப்புறம் F13 அப்படிங்கிறது F/2. ஸோ ஃபைனல் நெட் ஃபோர்ஸ் பார்த்தோன்னா வில் கெட் த நெட் ஃபோர்ஸ் வில் பி F/2 ப்ளஸ் √f. ஸோ நம்மளுக்கு அங்கே ரிசல்ட் கிடைச்சதா √2 ப்ளஸ் 1/2, அதே வேல்யூ தான். ஆனால் அங்கே நம்ம எஃப்ஐ வந்து gm²/a² எடுத்துருப்போம், இங்கே 2r². ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் வில் கெட் gm²/2r² √2 ப்ளஸ் 1/2. ஸோ தான் வந்து நெட் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆக போகுதுன்னா டுவோர்ட்ஸ் சென்டர் ஆக்ட் ஆக போகுது. இதே ஃபோர்ஸ் தான் வந்து ஒவ்வொரு பாடிலையும் ஆக்ட் ஆகும், ரைட்? ஸோ இந்த பாடிலையும் டுவோர்ட்ஸ் சென்டர், இந்த பாடிலையும் டுவோர்ட்ஸ் சென்டர், இந்த பாடிலையும் டுவோர்ட்ஸ் சென்டர். இதுதான் என்ன ஃபோர்ஸாக இருக்க போகுது? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸாக இருக்க போகுது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி mv²/r. நான் ஏன் mv²/r யூஸ் பண்ணியிருக்கேன்னா அவங்க கேட்குறது ஸ்பீடு. ஒரு ஆங்குலர் ஸ்பீடு கேட்டால் mr⍵² யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா வில் கெட் v. ஸோ இதில் டெஃபினட்டாக நீங்கள் வந்து சப்ட்ராக்ஷனில் வரப்போகிறது கிடையாது. ஸோ ஆப்ஷன் சியை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். அது டேரெக்டாக இந்த ரிசல்ட்டும் வராது, √gm/r. இந்த C and D நாட் பாசிபிள். ஸோ A and Bயில் தான் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் டிசைட் பண்ணிடலாம். ஏன்னா ஸ்கொயர் கொஷின்லாம் வந்து ரொம்ப ரிப்பீட்டட் மாடல். டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு இந்த வேல்யூ தான் வரும். ஸ்கொயர் இருக்கனால √2 + 1/2. இங்கே வந்து நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகும், ஃபோர்ஸோட வேல்யூ வந்து என்ன ஆகலாம்? சேஞ்ச் ஆகலாம்.
ரைட். அப்படிங்கிறப்ப டெஃபினட்டாக இது வந்து பாசிட்டிவ் தான் இருக்கணும். ஸோ சி பாசிபிள் கிடையாது, டியும் நாட் பாசிபிள். கண்டிப்பாக √2 அப்படிங்கிற ஒரு டேர்ம் இல்லாமல் ஸ்கொயர் கொஷனே இருக்காது ஆன்சரில். அந்த ரெண்டில் தான் ஒரு ஆன்சர். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். கேன் கேன்சல் திஸ் எம் அண்ட் எம். இங்கே ஒரு ஆர், இங்கே ஒரு ஆர் கேன்சல் பண்ணிடலாம். ஆனால் வி அப்படிங்கிறது இங்கே ஒரு எம் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ வில் கெட் √gm/2 ஆர் √2 + 1/2. ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் பி, அதாவது 1/2 வந்து காமனாக இருக்குது. ஓகே, 1/2 காமனாக இருக்குது. அதுக்கப்புறம் √gm/r 2 √2 + 1 ரெண்டுமே ஒரே வேல்யூவாக தான் இருக்குது. மேபி டைப்பிங் எரர்னு நினைக்கிறேன். தட் ஹாஸ் டு பி த ஆன்சர். பி, அந்த ரெண்டுமே கரெக்ட் தான். மேபி டைப்பிங் எரர் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின். Two stars of masses m and 2m at a distance d rotate about their common center of mass in free space. ஸோ அப்படின்னு நமக்கு என்ன தெரியணும்? சென்டர் ஆஃப் மாஸோட லாஜிக்கும் தெரியணும். அதை வச்சு தான் கொஷினை சால்வ் பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். ஸோ இங்கே இது வந்து m மாஸ், இது வந்து 2m மாஸ். இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து d. ஓகே, காமன் சென்டர் ஆஃப் மாஸ் இன் ஃப்ரீ ஸ்பேஸ். இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னா, இங்கே ஒரு m மாஸ் இருக்குது, இங்கே ஒரு 2m மாஸ் இருக்குது. ஒருவேளை ரெண்டும் ஒரே மாஸ்னால் இதோட ஜாமெட்ரி சென்டராக சென்டர் ஆஃப் மாஸ். ஆனால் இந்த பக்கம் ஹெவியர் மாஸ் இருக்கா அப்படின்னா இந்த பக்கம் ஷிஃப்டர். இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இங்கே லொக்கேட் இருக்குது. இப்போ இந்த சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து இந்த ரெண்டு என்ன ஆகுது? ரொட்டேட் ஆகுது. ரைட். ஸோ இந்த சென்டர் ஆஃப் மாஸை வந்து இந்த ரெண்டுக்கும் சென்டராக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த டைம் பீரியட், த பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் இஸ். ஸோ டைம் பீரியட் வந்து நம்ம எப்படி ஃபைன் பண்ணணும்? சர்க்குலர் மோஷன்லேருந்து நமக்கு தெரியும், இட்ஸ் 2π/ω. ஓகேவா? 2π/ω யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணலாம். அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒமேகா ஃபைன் பண்ணணும். இப்போ ஒமேகா ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன? ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணுங்கள். இந்த 2m மாஸ் எடுத்துக்கலாம், இல்லை m மாஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியணும். ஸோ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸை நான் x2ன்னு எடுக்கிறேன், இங்கேருந்து டிஸ்டன்ஸ் வந்து x1. ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம mr/ω² அந்த r எழுத முடியும். இப்போ இந்த x1 அப்படிங்கிறது நம்ம இன்வர்ஸ் டிவிஷன் தியரம் யூஸ் பண்ணலாம். மொத்தமாக d, சம் ஆஃப் மாசஸ் வந்து என்ன பண்ணணும்? டினாமினேட்டரில் போடணும். சம் ஆஃப் த மாசஸ் வந்து 3m. இப்போ x1 அப்படிங்கிறது இந்த மாஸ்லேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ். அதனால் நியூமரேட்டர் என்ன பண்ணணும்? ஆப்போசிட் இன்னொரு மாஸ் போடணும். இதுக்கு பேர் தான் இன்வர்ஸ் டிவிஷன் தியரம். ஸோ அப்படின்னா 2d/3. ஸோ இந்த m மாஸ்லேருந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து 2/3 ஆஃப் d இருக்கும். அப்படின்னா x2 இதுக்கு பக்கத்தில் தானே இருக்க போகுது. அதோட வேல்யூ என்னவாக இருக்கும்? d/3. நீங்கள் இந்த லாஜிக் யூஸ் பண்ணாமல் கூட சால்வ் பண்ணலாம். எப்படின்னா, இதை விட இந்த மாஸ் வந்து 2 டைம்ஸ் அதிகம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து இதை விட 2 டைம்ஸ் அதிகமாக இருக்கணும். மொத்தமாக டிஸ்டன்ஸ் வந்து d. ஸோ இதை இங்கேருந்து டிஸ்டன்ஸ் ஒரு ஃப்ராக்ஷன்னா இங்கேருந்து டிஸ்டன்ஸ் வந்து 2 ஃப்ராக்ஷன். மொத்தமாக என்ன பண்ணணும்?
3 ஃப்ராக்ஷனாக வந்து டிவைட் பண்ணுறோம். அப்போ நான் 1/3 1/3 1/3. இப்போ இங்கேருந்து 1/3 டிஸ்டன்ஸ், இங்கேருந்து 2/3 அப்படிங்கிற மாதிரி லாஜிக்கல்லையும் நீங்கள் சால்வ் பண்ணலாம், இல்லை டிவிஷன் தியரம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? டிவிஷன் தியரமில் இந்த டினாமினேட்டரில் என்ன பண்ணும், சம் ஆஃப் த மாசஸ், நியூமரேட்டரில் வந்து எந்த மாஸ்லேருந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ள மாஸ். இப்போ நம்ம x1 தெரியும், x2 தெரியும். இப்போ நீங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணால் டுவோர்ட்ஸ் சென்டர் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் இங்கே யாராக இருக்க போகிறா, சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸாக இருக்க போகுது. ஓகே, ஸோ கேன் யூஸ் த லாஜிக். ஸோ சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன, mr². ஆருங்கிறது த ரேடியஸ். ஸோ சென்டர்லேருந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து என்ன, x2 d/3. ஸோ அப்படின்னா d/3 ω². கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் d. ஸோ g 2m² டிவைடட் பை d². ஸோ சிம்பிளிஃபை பண்ணிட்டு யூ கேன் ஃபைண்ட் ஒமேகா. ஸோ the mass m and m cancel பண்ணால் you get ω² is reading 6 gm. 6 gm divided by d cube. So omega அப்படிங்கிறப்ப square root. So the time period is 2 pi by omega. So you get root of this is going to be the answer. So 2 pi. Did I made any mistake here? Sorry, இங்கே 2m right? ஏன்னா இந்த 2m ஓட ஃப்ரீ பாடி டயக்ராமில் 2m ஓட ஃப்ரீ பாடி டயக்ராம், அப்போ இங்கே 2m. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 3. ஸோ இந்த ப்ராப்ளமில் சென்டர் ஆஃப் மாஸ், சர்க்குலர் மோஷன் அண்டு கிராவிடேஷன், ஸோ 3 லாஜிக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் த கொஷின். ஸோ ஆப்ஷன் 2 pi root of d cube by 3 gm, option B. ஸோ நீங்கள் ப்ராப்ளம் பார்த்த உடனே இதை சால்வ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த கிளாஸ் வந்து till 9:30. இப்போ இந்த ப்ராப்ளமை இந்த இவ்வளோ லாஜிக் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் என்ன பண்ணலாம், ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இதான் மெத்தட். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறோம், இங்கேருந்து டிஸ்டன்ஸ் தெரியணும். அதுக்கப்புறம் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி ஒமேகா கண்டுபிடிக்கிறோம், தென் டைம் பீரியட் ஃபைன் பண்ணுறோம். இது எல்லாமே இல்லாமல், இது எந்த ஒரு டூலும் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, சரி நமக்கு டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த t அப்படிங்கிறது 2 pi by ஒமேகா. இங்கே பார்த்தோன்னா 1/2 pi இருக்குது, 1/2 pi இருக்குது. வித்தின் 10 செகண்டில் சால்வ் பண்ணிடலாம். A and D நாட் பாசிபிள். ஸோ A ஆப்ஷனும் D ஆப்ஷனும் நாட் பாசிபிள். ஏன்னா இங்கே 1/2 pi இருக்குது, இங்கே 1/2 pi இருக்குது. இந்த ரெண்டும் பாசிபிள் கிடையாது. இப்போ இந்த ரெண்டுலேயுமே பார்த்தோன்னா ஆக்சுவலாக இது வந்து 2 pi by ஒமேகா தான் ரைட். ஸோ இங்கே ஒரு 2 pi by ஒமேகா, ஒமேகாவோட வேல்யூ தான் இந்த வேல்யூ ரைட். ஸோ இங்கே வந்து ரூட் ஆஃப் d cube by 3 gm இருக்குது, இங்கே ரூட் ஆஃப் 3 gm by d cube இருக்குது. இதை நீங்கள் சால்வ் பண்ணணுமா அப்படின்னா சால்வ் பண்ண வேண்டாம், யூனிட் போட்டு ஃபைன் பண்ணிடலாம். இப்போ யூனிட் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சி எடுத்துக்கலாம். என்ன ஆப்ஷன் இருக்குது, 2 pi. இது எல்லாமே நீங்கள் பயங்கர ஸ்பீடாக பண்ணணும். ஸோ 3 gm by d cube. இந்த டைம் பீரியட் அப்படிங்கிறப்ப எனக்கு ஆன்சர் வந்து செகண்ட்ஸில் வரணும். ஸோ கான்ஸ்டன்ட்லாம் விட்டுறலாம். ஸோ ரூட்டுக்குள்ளே ஜியோட யூனிட் என்ன, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கேஜி ஸ்கொயர் இன்ட்டு மாஸ் கேஜி டிஸ்டன்ஸ் கியூப் மீட்டர் கியூப். இங்கே கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு கேஜி கேன்சல் ஆகிடும், இங்கே மீட்டர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு என்னவா இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் நியூட்டன் பை
கேஜி அண்ட் மீட்டர். ஸோ நியூட்டன் அப்படிங்கிறது என்ன? கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு 1/kg மீட்டர். ஸோ இங்கே இந்த கேஜி கேன்சல் ஆகிடும், மீட்ரு கேன்சல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 1/second அப்படின்னு கிடைக்குது. டைம் பீரியட் யூனிட் போட்டோன்னா 1/second கிடைக்குது. அந்த 1/second எதோட டைம் பீரியட் ஃப்ரீக்வன்சியோட 1/second அப்படிங்கிறது எதோட யூனிட், ஃப்ரீக்வன்சியோட யூனிட். அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து இதை வேல்யூ படி பார்த்தோன்னா அது வந்து ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ. ஆக்சுவலாக அதுவுமே வந்து 1/2π இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் அ திங். ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் சி ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஒன்லி பாசிபிள் ஆப்ஷன் இதோட ரெசிப்ரோக்கலாக தான் இது இருக்குது, √(d³/3gm). தட் இஸ் கோயிங் டு பி த டைம் பீரியட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கி ஒரு 10-20 செகண்டில் போட்டுடலாம். இல்லை நீங்கள் சென்டர் ஆஃப் மாஸ் எழுதணும், திரும்ப ஒமேகா கண்டுபிடிக்கணும், திரும்ப டைம் பீரியட் பண்ணணும், ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் யூ வில் எண்டட் அப் வித் எய்தர் திஸ் ஆப்ஷன் ஆர் திஸ் ஆப்ஷன். இந்த ரெண்டு ஆப்ஷன் பாசிபிள் இருக்குது. ஸோ √3gm/d³ அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சியோட யூனிட். ஆனால் இதுதான் ஃப்ரீக்வன்சி, ஏன்னா நம்மளுக்கு தெரியும் 1 டைம் பீரியட். ஸோ ω/2π. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃப்ரீக்வன்சி. ஸோ மோஸ்ட்லி ப்ராப்ளம் எடுத்த உடனே சால்வ் பண்ணாதீங்க. யூ நோ தட் எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், மெயின்ஸாக இருந்தாலும் சரி, நீட்டாக இருந்தாலும். அதுக்கப்புறம் யூ கேன் சால்வ் த கொஷின். Okay. So look at the question. A straight rod of length L extends from x equal to a to x equal to L plus a. ஒரு straight rod இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து x equal to aல இருக்கு, இந்த x equal to L plus a. இந்த ராடோட லென்த் வந்து L. The gravitational force it exerts on a point mass at x equal to 0. இது x equal to a இருக்கு, இதை நான் ஆரிஜின் எடுத்துக்கிறேன். ஸோ x equal to 0ல வந்து ஒரு பாயிண்ட் மாஸ் m இருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ராடு வந்து இந்த பாயிண்ட் மாஸில் கொடுக்குற ஃபோர்ஸ் என்ன? இந்த மாஸ் பர் யூனிட் லென்த். ஸோ மாஸ் பர் யூனிட் லென்த் அப்படிங்கிறது m/L, ஆர் யூ கேன் டேக் அஸ் அ லாம்டா கொடுத்துட்டாங்க, a + bx². இது யூனிஃபார்ம் கிடையாது, நான் யூனிஃபார்மாக வேறு இருக்குது. இஸ் கிவன் பை. இதுதான் கொஷின். இப்போது இதுக்கு நம்ம எலிமினேட் பண்ணலாம், பட் வில் டிஸ்கஸ். இப்போ நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் நியூட்டனை வந்து எப்போ அப்ளை பண்ணலாம்? பாயிண்ட் மாஸாக இருந்தால் அப்ளை பண்ணலாம், இல்லைனா ஸ்பெரிக்கல் மாஸாக இருந்தால் அப்ளை பண்ணலாம். இது வந்து என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது. கண்டிப்பாக என்ன பண்ணணும், எலமெண்ட் எடுத்து இன்டகிரேட் தான் பண்ணணும். ஸோ இந்த கொஷின் நான் சால்வ் பண்ணுறேன். ப்ளஸ் இது போக ஒரு செமி சர்க்கிள் கொஷின் நம்ம சால்வ் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி உங்கள்கிட்ட ஐடியா. இப்போது ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு என்ன பண்ணுங்கள், ஒரு எலமெண்ட் எடுங்க. இந்த எலமெண்ட்டோட மாஸ் வந்து dm. இது வந்து ஒரு பாயிண்ட் எலமெண்ட். ஆல்ரெடி ஹவு டு டேக் எலமெண்ட் அப்படின்னு ரொட்டேஷனல் டைனமிக்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். 1Dயில் மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கிறதுனால நான் எலமெண்ட் என்னவா எடுக்கணும், பாயிண்ட் தான் என்னோட எலமெண்ட். ஸோ dm அப்படிங்கிறது எலமெண்ட், அதோட திக்னஸ் வந்து dx. ஸோ இங்கேருந்து x டிஸ்டன்ஸில் அது லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அப்படின்னா ஸோ இங்கே வந்து m மாஸ் இருக்குது, x டிஸ்டன்ஸில் ஒரு dm மாஸ் வந்து இருக்குது. ஓகே, பாயிண்ட் மாஸ். இப்போது இந்த dm மாஸ்க்கு இந்த m மாஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், நியூட்டன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, ஏன்னா இது ரெண்டுமே பாயிண்ட் மாஸ். அப்படின்னா இந்த dm மாஸ் இதுக்கு கொடுக்குற ஃபோர்ஸ் ஸ்மால் ஃபோர்ஸ் df. ஸோ df அப்படிங்கிறது g m dm டிவைடட் பை டிஸ்டன்ஸ் வந்து என்ன, x². இதுதான் வேல்யூ. ஓகே, ஸோ இது வந்து x. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த சின்ன மாஸ் வந்து இதுக்கு கொடுக்குற ஃபோர்ஸ் தெரியும். இதோட எக்ஸ்டெண்டட் சிஸ்டம் கொடுக்குற ஃபோர்ஸை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், இன்டகிரேட் தான் பண்ணணும். ஸோ த டோட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது த இன்டகிரேஷன் ஆஃப் df. ஸோ ஹியர் த ஃபோர்ஸ் இஸ் கோயிங் டு பி gm dm டிவைடட் பை x². இப்போ நம்மளுக்கு இங்கே வேரியபிள் வந்து எக்ஸில் இருக்குது, ஆனால் இன்டகிரேட்டிங் வேரியபிள் வந்து mல இருக்குது. நான் என்ன பண்ணணும், இந்த dm வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு மாற்றணும். ஸோ அதுக்குமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், ஹவு டு டேக் எலமெண்ட் அப்படிங்கிற ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் கான்செப்டில். லாம்டா வந்து நமக்கு தெரியும்,
So lambda அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, you can say that it is going to be dm by dx. dm by dx. இங்கே வந்து m by l அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது வந்து x பொறுத்து மாறுறதுனால lambda அப்படிங்கிறது a plus bx ஸ்கொயர். ஆனால் you can say elemental density dm by dx அப்படிங்கிறது lambda. ஸோ இதிலிருந்து நீங்கள் dm அப்படிங்கிறது என்னன்னா lambda times dx. ஸோ lambda அப்படிங்கிறது a plus bx ஸ்கொயர், a plus bx ஸ்கொயர் into dx. ஸோ இதான் வந்து என்ன dm. ஸோ இப்போ இந்த dm வந்து என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், எக்ஸ்டெண்டடுக்கு டைரக்ட் ஃபார்ம்லாம் கிடையாது, ஒரு சின்ன பாயிண்ட் மாஸ் எடுக்கிறோம். அந்த பாயிண்ட் மாஸ் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது, அதோட மாஸ் வந்து dm, அதோட ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓவரால் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும். இங்கே dm அப்படிங்கிறது தான் இன்டகிரேட்டிங் வேரியபிள், ஆனால் இங்கே ஃபங்க்ஷன் வந்து எக்ஸில் இருக்குது. ஸோ நான் ஒன்று எக்ஸை வந்து எம்முக்கு மாற்றணும், இல்லை எம்மை வந்து என்ன டிஎம்ஐ வந்து டிஎக்ஸ்க்கு மாற்றணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டிஎம்ஐ டிஎக்ஸுக்கு மாற்றியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எஃப் அப்படிங்கிறது இந்த இன்டகிரேஷன். ஸோ இதை இன்டகிரேட் பண்ண டிஎஃப் இன்டகிரேட் பண்ணால் எஃப், இந்த டிஎம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் the integration of g the small m. So இந்த dm அப்படிங்கிறது lambda into dx. So the lambda is going to be what, a plus bx square. So that value இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. We'll have a plus bx square dx divided by x square. ஸோ இதான் வேல்யூவாக கிடச்சிருக்கு. ஸோ லேம்டா அப்படிங்கிறது dm by dx. ஸோ dm is nothing but what, lambda into dx. ஸோ lambda bx square into dx. இது வந்து dm அப்படின்னு தெரியும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஃபங்க்ஷனும் எக்ஸில் இருக்குது அண்ட் இங்கே இன்டகிரேட்டிங் வேரியபிளும் dx. ஸோ இங்கே நியூமரேட்டரில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அது ஸோ அதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், வில் கெட். ஸோ ஜி ஸ்மால் எம்மை காமனாக வெளில எடுத்துடலாம். ஸோ ஜி ஸ்மால் எம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹாவ் a by x square plus b dx. இதுதான் வந்து ஃபங்க்ஷன். இப்போது லிமிட் வந்து எழுதணும், எக்ஸோட லிமிட். இப்போ லிமிட் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, இந்த எலமெண்ட்டை வந்து என்ன பண்ணுங்க, அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்டெண்ட் பண்ணால் இது வந்து இந்த எண்டு வரைக்கும் போகும், இது வந்து இந்த எண்டு வரைக்கும் போகும். இந்த எண்டு இங்கேருந்து இந்த எண்டோட டிஸ்டன்ஸ் வந்து a, இங்கேருந்து இந்த எண்டோட டிஸ்டன்ஸ் வந்து a plus n. அப்படின்னா இந்த லிமிட் அப்படிங்கிறது ஏலேருந்து a plus n, இதுதான் லிமிட். ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா the force will be gm a by x square dx. ஸோ இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்குன்னா, மைனஸ் x power minus 2, x power minus 2 ஓட இன்டகிரேஷன் x power minus 2 plus 1 by minus 2 plus 1, so you'll get minus a by x. So b integrate பண்ணால் you'll get bx. So the limits a இருந்து a plus n. இப்போ நீங்கள் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி கூட எழுதிக்கலாம். ஸோ gm bx minus a by x. So the limits are from a இருந்து a plus n. இப்போ இங்கே அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்னா, we'll have a gm b into l plus a. ஸோ என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு b into xல l plus a மைனஸ் ஏன்னு வரும். அப்புறம் என்ன வரும், இங்கே bn மைனஸ் இந்த a by x இருக்கா. ஸோ a by xல வந்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், a டிவைடட் பை l plus a அப்பர் லிமிட். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் a டிவைடட் பை l plus a மைனஸ் லோவர் லிமிட். இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ வில் கெட் a by a. ஸோ திஸ் த திங். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், வில் கெட் அ ரிசல்ட். ஸோ இதுதான் மெத்தட். ஸோ ஒரு எப்படி எலமெண்ட் எடுக்கணும், எப்படி வேரியபிளை வந்து ஒரே ஃபங்க்ஷனல் வேரியபிளாக மாற்றுறோம், அதுக்கப்புறம் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
ஸோ இங்கேருந்து ஏவை காமனாக எடுத்திங்கன்னா வில் கெட் 1/a minus 1/a plus l. அதுதான் ஆன்சர் நினைக்கிறேன். GM கண்டிப்பாக பிஎல்ல வந்து நெகட்டிவ் வரல. அப்படி இந்த ரெண்டு ஆப்ஷன் பாசிபிள் கிடையாது. ஒன்லி இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஒரு வேல்யூ இருக்கணும். இங்கே என்னவா இருக்குது? a into 1/a minus 1/a plus l. ஸோ ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. ஸோ இந்த ப்ராப்ளம் கோ த்ரூ பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதே மாடலில் நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு செமி சர்க்குலர் ஆர்க், ரேடியஸ் வந்து ஆர், மாஸ் வந்து எம், இதோட லென்த் வந்து எல், அதாவது இதோட லென்த் வந்து எல், ஒரு செமி சர்க்குலர் ஆர்க் ஃபார்மில் இருக்குது. இப்போ சென்டரில் வந்து என்ன பண்ணுறோன்னா இன்னொரு மாஸ் எம்மை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆர்க்கு இதுக்கு கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிக்கும். இதே கொஷினை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லையும் இருக்கும். பட் இங்கேயே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே கொஞ்சம் ஈஸி. இங்கே மாசஸ் இருக்குது, அங்கே சார்ஜஸ் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இதில் ஒரு எலமெண்ட் எடுக்கணும், ஒரு பாயிண்ட் எலமெண்ட் எடுக்கிறோம். ஸோ அந்த எலமெண்ட் வந்து இந்த மாதிரி லொக்கேட்டாக இருக்குது. இங்கேருந்து தீட்டா, ஓகே, இந்த வெர்டிக்கல் லைன்லேருந்து தீட்டாவில் ஒரு டிஎம் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் டிஎக்ஸ் திக்னஸில் இருக்குது, ரேடியஸ் வந்து ஆர். இது மேக் பண்ணுற இந்த சின்ன ஆங்கிள் வந்து டி தீட்டா. ஓகேவா? அதாவது இங்கேருந்து ஒரு எலமெண்ட், ஓகே, இந்த எலமெண்ட்டோட திக்னஸ் வந்து டிஎக்ஸ், அதோட மாஸ் வந்து டிஎம், அது மேக் பண்ணுற ஆங்கிள் டி தீட்டா. இந்த வெர்டிக்கல் லைன்லேருந்து இதோட ஸ்டார்டிங் மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து தீட்டா. இதுதான் எலமெண்ட் டேக்கிங். ஓகே, சர்க்குலர் கோஆர்டினேட்டில் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாயிண்ட் மாஸ் கிரியேட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து டிஎஃப். ஸோ இந்த டிஎஃப் அப்படிங்கிறது இதோட மாஸ் எம், இதோட மாஸ் வந்து என்ன டிஎம். ஸோ ஜி எம். நான் வந்து இந்த சென்ட்ரலில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிற மாசும் இந்த மாசும் சேம்னு எடுத்துக்கிறேன். ஓகே, கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணேன். ஸோ டிஎம் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஆர் ஸ்கொயர்.
ஓகேவா? ஸோ இந்த dm அண்ட் இந்த மாஸ், இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன? ரேடியஸ் தான் டிஸ்டன்ஸ். ஸோ m dm by r ஸ்கொயர். இது வந்து சின்ன ஃபோர்ஸ். ஓவரால் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணணும். ஸோ த இன்டகிரேஷன் g m dm by r ஸ்கொயர். இப்போது நான் இந்த எலமெண்ட்டை வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் அப்படின்னா தீட்டாவில் தான் வேரி ஆகுது. எனக்கு இங்கே இன்டகிரேட்டிங் வேரியபிள் எம்மில் இருக்குது. நான் என்ன பண்ணணும்? தீட்டாவுக்கு வந்து மாற்றணும். அதுக்கு என்ன லாஜிக் யூஸ் பண்ணுறோம்? இதை வந்து நான் யூனிஃபார்ம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குது அப்படிங்கிறப்ப மாஸ் பர் யூனிட் லென்த் வில் பி கான்ஸ்டன்ட். ஸோ dm by dx. ஒருவேளை யூனிஃபார்ம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்? லேம்டாவை மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண அந்த JEE கொஷின் மாதிரி லேம்டாவை மென்ஷன் பண்ணியிருக்கணும். நான் யூனிஃபார்ம் அப்படின்றேன். ஒருவேளை யூனிஃபார்ம் இல்லைன்னா அந்த m/l போடக்கூடாது. இதுக்கு பதிலாக லேம்டாவை சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? யூ கேன் டேக் dm as m/l into dx அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இந்த dm இந்த m/l, ஸோ எல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த லென்த்து. ஸோ இந்த லென்த் அப்படிங்கிறது என்ன? πr. ஓகே, ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்? லென்த்தை வந்து πr அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த செமி சர்க்கிளோட லென்த் நீங்கள் எல்லையே வச்சுக்கலாம் ப்ராப்ளம். இப்போ இந்த dx அப்படிங்கிறது என்னன்னா இந்த எலமெண்டல் திக்னஸ். ஸோ இது வந்து r, இது தீட்டா. அப்புறம் இந்த dx அப்படிங்கிறது என்ன? r d theta, r theta. ஸோ r into d theta. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் வில் கெட் m/π into d theta அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா பிஃபோர் தேட் இப்போ இந்த m மாஸ் வந்து இங்கே லொக்கேட் ஆகிருக்கு. இந்த df வந்து இங்கே ஆக்ட் ஆகுது. ஓகேவா? இதுதான் வந்து df இந்த டைரக்ஷனில். இப்போ இதுக்கு வந்து ரெண்டு காம்பனண்ட் நான் வந்து என்ன பண்ணலாம்? ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்படி ஒரு காம்பனண்ட் அண்ட் வெர்டிகல் காம்பனண்ட். ஸோ இது df அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து என்ன? தீட்டா. ஸோ இது வந்து df cos தீட்டா. ஏன்னா நம்மளுக்கு வந்து தீட்டாவில் கிடச்சிருக்கு. இங்கே நம்ம தீட்டா எழுதலை. ஏன் எழுதலை அப்படின்னா இது df cos தீட்டா, இது வந்து df sin தீட்டா. இப்போ அப்படின்னா df cos தீட்டா ஃபைன் பண்ணி இன்டகிரேட் பண்ணணும். வெர்டிகல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க ஹரிசாண்டல் கண்டுபிடிக்கிறப்ப df sin தீட்டா கண்டுபிடிச்சி இன்டகிரேட் பண்ணணும். ஆனால் நம்ம df sin தீட்டா கண்டுபிடிக்கவே வேண்டாம். ஏன்னா இதே மாதிரி இங்கே ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த எலமெண்ட் என்ன பண்ணும்? இந்த டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அதோட ஹரிசாண்டல் வந்து லெஃப்ட் சைடு ஆக்ட் ஆகும், இதோட ஹரிசாண்டல் ரைட் சைடு ஆக்ட் ஆகும். அப்படின்னா df sin theta. ஸோ த இன்டகிரேஷன் ஆஃப் df sin theta இன் திஸ் கேஸ், இந்த கேஸில் என்னவாயிர போகுது? 0 ஆயிர போகுது. ஏன்னா இந்த எலமெண்ட் இங்கே கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து ரைட் சைடில் இருக்கும். இதுக்கு அப்படியே இங்கே கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கொடுக்குறது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். இந்த ரெண்டு ஃபோர்ஸ் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். இது வந்து இந்த பிளேனில், அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரனில் இருக்கிறதுனால ஒரு வேர்ட்டிக்கலாக இருந்தால் இப்படி இருந்திருந்தது அப்படின்னா இது எதை பொறுத்து சிமெட்ரிக்காக இருக்குது? இது வந்து ஒய்யை பொறுத்து சிமெட்ரிக்காக இருக்கிறதுனால ஒய் டைரக்ஷனில் மட்டும்தான் ஃபோர்ஸ் இருக்கும். இப்படி இருந்ததுன்னு வச்சுப்போம், எக்ஸை பொறுத்து சிமெட்ரிக். அப்புறம் எக்ஸில் மட்டும் ஃபோர்ஸ் இருக்கும், ஒய் ஃபோர்ஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ அதுதான் லாஜிக். ஓகே, அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணலாம்? df sin theta 0 வரும், df cos theta தான் ஃபைன் பண்ணணும். அப்புறம் இந்த டோட்டல் வேல்யூவே வந்து df cos theta. ஸோ ஜஸ்ட் இன்க்ளூட் df cos theta ஹியர். ஓகே, ஸோ நம்மளோட f அப்படிங்கிறது இந்த இடத்துல df cos theta. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணணும்? cos theta. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ dmக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் வில் கெட் த இன்டகிரேஷன் gm. ஸோ dm அப்படிங்கிறது என்ன? m. ஸோ இட் பிகம்ஸ் m ஸ்கொயர் cos theta d theta divided by pi r square. ஸோ cos theta and d theta இன்டகிரேட் பண்ண முடியும். இப்போ லிமிட் எழுதணும். இப்போ லிமிட் எழுதுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த எலமெண்ட்டை வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இந்த சைடு இருக்கிறது இந்த எண்டுக்கு போய்டும், இந்த சைடு இருக்கிறது இந்த எண்டுக்கு போய்டும். இதுதான் என்னோட ரெஃபரன்ஸ் லைனாக எடுத்து தான் தீட்டா எடுத்திருக்கேன். அப்படின்னா இங்கேருந்து ரைட் எக்ஸ்ட்ரீம் வந்து ப்ளஸ் π/2 இருக்கும், லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் வந்து மைனஸ் π/2 இருக்கும். அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி மைனஸ் π/2 ப்ளஸ் π/2. நீங்கள் அந்த df sin theta இருக்கா, இதை நீங்கள் டேரெக்டாக லாஜிக்கலி சொல்லிடலாம் 0ன்னு. அப்படி இல்லை அப்படின்னா இதை இன்டகிரேட் பண்ணலாம். மைனஸ் π/2 டு ப்ளஸ் π/2 இன்டகிரேட் பண்ணி நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா sin theta மைனஸ் π/2 டு ப்ளஸ் π/2 இன்டகிரேட் பண்ண என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஏன்னா sin
So sin of minus theta is a minus sin theta odd function. Odd function வந்து minus pi by 2 to plus pi by 2 பண்ணாலும் 0. So mathematically நீங்கள் சொல்லணும்னாலும் 0 ஆகிடும். In terms of physics explain பண்ணாலும் அது என்ன ஆக போகுது 0 ஆக போகுது. ஓகேவா? ஸோ ஒன்லி vertical force மட்டும் தான் இருக்குது. இப்போ நீங்கள் gm square by pi square காமனாக எடுத்தீங்க அப்படின்னா will have gm square by pi r square. So the integration of cos theta becomes what? Sin theta. Upper limit வந்து என்ன? Sin pi by 2. ஓகேவா? So sin theta sin pi by 2 minus lower limit minus sin of minus pi by 2. Okay, so sin of minus theta அப்படிங்கிறது minus sin theta. So sin 90 plus sin 90 2 ஆயிடும். So final result என்னவா இருக்கும் அப்படின்னா you'll get 2 gm square divided by pi r square. இதான் வேல்யூ. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபோர்ஸ். இதே கொஸ்டினை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வெர்டிக்கல் எலமெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு So we'll take this JEE Advanced 2015 question. A large spherical mass m is fixed at one position. Okay, ஒரு பொசிஷனில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. And two identical point masses m are kept on a line passing through the center of capital M. Okay.
The point masses are connected by rigid massless rod of length L. The ரெண்டும் length L, rigid massless rod. Okay. And this assembly is free to move along the line connecting them. So இது வந்து என்ன free to move along the line. இந்த லைனில் மட்டும் இது free to move. வேற எங்கேயும் மூவ் ஆகாது. இந்த லைனில் மட்டும் free to move. All three masses interact only through their mutual gravitational interaction. எல்லா mass எப்படி interact ஆகுதுன்னா mutual gravitational interaction. When the point mass is nearer to M is at a distance r equal to 3L. Okay. So the r அப்படிங்கிறது 3 times of L. The tension in the rod is 0. ஓகேவா? ஸோ டென்ஷன் இந்த டிஸ்டன்ஸில் இருக்கிறப்ப டென்ஷன் எப்படி இருக்குது? ஜீரோவாக இருக்குது. அப்படி ஜீரோவாக இருக்கும்னா டென்ஷன் இஸ் இந்த ராட் இஸ் ஜீரோ ஃபார் M will be K times capital M divided by 288. The value of K. ஸோ இதோட K-ஓட வேல்யூ தான் கேட்குறாங்க. இதுதான் கொஷின். அதாவது ஒரு பாயிண்ட் மாஸ் M இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு M, அங்கேருந்து ஒரு L டிஸ்டன்ஸில் இன்னொரு M. இந்த ஆர் அப்படிங்கிறது 3L இருக்கிறப்ப இந்த இடத்துல ஒரு ரிஜிட் மாஸ்லெஸ் ராட் இருக்குது. அதில் வந்து டென்ஷன் வந்து என்ன ஆயிடுச்சு? 0 ஆகிடுச்சு. அப்படிங்கிறப்ப the value of K is இதான் கொஷின். ஓகே. ஸோ டயக்ராம் ட்ரா பண்ணுறோன்னா இங்கே வந்து ஒரு M மாஸ் இருக்குது. ஸோ இந்த Mல இருந்து 3L டிஸ்டன்ஸில் ஒரு M, அகெயின் ஒரு L டிஸ்டன்ஸில் ஒரு M. இந்த ரெண்டையும் வந்து ஒரு ராட் வந்து கனெக்டாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க? இந்த இதில் வந்து டென்ஷன் வந்து 0. இதில் எந்த ஒரு டென்ஷனும் இல்லை. டென்ஷன் வில் பி 0. இப்போ இதில் டென்ஷன் 0 அப்படின்னா ஸ்மால் எம்முக்கு கேபிட்டல் எம்முக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது. அதில் ஒரு நம்பர் K. இந்த K-ஓட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ ஒரு ராடில் வந்து டென்ஷன் 0. ஸோ லாஸ் ஆஃப் மோஷனோட ஃபண்டமெண்டல் ஐடியா நமக்கு தெரியணும். இப்போ இதில் வந்து டென்ஷன் வந்து 0னா and it is a rigid rod. Okay. Rigid rod. அப்படின்னா இந்த லென்த் பிட்வீன் தீஸ் டூ மாசஸ் வந்து என்ன ஆகக்கூடாது? எப்போவுமே சேஞ்ச் ஆகக்கூடாது. அதுக்கு பேர் தான் ரிஜிட்னு அர்த்தம். ரிஜிட் பாடி ரொட்டேஷன் டைனமிக்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒரு ரிஜிட் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் எந்த 2 பாயிண்ட் எடுத்தாலும், நீங்கள் எந்த மாதிரி ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அந்த 2 பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் மாறவே கூடாது. அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் எப்போவுமே L தான் இருக்கணும். இப்போ இந்த டென்ஷனும் 0ன்னு சொல்லிட்டாங்க, ரிஜிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 2 டிஸ்டன்ஸும் மாறலைன்னா இந்த ஸ்மால் எம்மோட ஆக்சலரேஷனும் இந்த ஸ்மால் எம்மோட ஆக்சலரேஷனும் சேம் ஆக்சலரேஷனாக தான் இருக்கணும். அதுதான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான ஹிண்ட். ரைட். ஸோ ரொம்ப சூப்பராக கொஷினை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ த ஆக்சலரேஷன் ஆஃப் போத் த மாசஸ் சுட் பி A. எதனால்? டென்ஷன் 0 அண்ட் ரிஜிட். அப்படின்னா ஒருவேளை இந்த மாஸ் போகிற ஆக்சலரேஷனை விட இது கம்மியாக போச்சுன்னா இது என்ன ஆகிடும்? எலாங்கேட் ஆயிரும். இல்லைனா இந்த மாஸ் போகிற ஆக்சலரேஷனோட இது அதிகமாக போச்சுன்னா இந்த ராட் வந்து என்ன ஆயிரும்? ஸ்ரிங்க் ஆகிடும். ரைட். ஸோ டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆயிரும், இல்லை டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அப்படி ஆகக்கூடாது அப்படிங்கிற அசம்ஷன் தான் ரிஜிட். அப்படின்னா இதோட ஆக்சலரேஷன் எப்படி இருக்க போகுது? சேம் ஆக்சலரேஷன். இப்போ வில் கிவ் a நேம். இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து நம்ம 3ன்னு எடுத்துப்போம். இப்போது ஃபஸ்ட் இதுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதலாம். ஸோ பாடி 2ஓட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் பாடி 2. ஓகேவா? பாடி 2 ஃப்ரீ பாடி டயக்ராம் மாறிடும். இந்த மாதம் வந்து இது என்ன பண்ணும்? இந்த டேரக்ஷனில் அட்ராக்ட் பண்ணுமா? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆன் 2 பிகாஸ் ஆஃப் 1. இந்த 3 வந்து என்ன பண்ணும்? அதை நோக்கி அட்ராக்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆன் 2 பிகாஸ் ஆஃப் 3. கடைசியாக நெட் ரிசல்ட் எப்படி இருக்கும்? டுவர்ட்ஸ் கேபிட்டல் M தான் மூவ் ஆக போகுது. இது வந்து என்ன? இதோட மாஸ் வந்து M, இதோட ஆக்சலரேஷன் A. ஸோ இது ஃப்ரீ பாடி டயக்ராம். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எப்படி எழுதணும்? MAவை வந்து ரைட் சைடு எழுதிருங்க. ஓகே. இந்த MAவோட டைரக்ஷனை சப்போர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ். அப்படின்னா இந்த F21 தான் சப்போர்ட் பண்ண போகுது. ஸோ F21. ஏன் வந்து நான் MAவை லெஃப்ட் சைடு வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா இதுதான் கேபிட்டல் மாஸ். ஸோ இதுதான் என்ன பண்ணுது? அட்ராக்ட் பண்ணி இந்த பக்கம் இழுக்க ஆரம்பிக்குது. ஓகேவா? அதனால் இதோட this is going to accelerate towards the larger mass. So F21 plus இப்போ F23 பார்த்தோன்னா ஆப்போசிட்டில் இருக்குது. ஏன்னா MA லெஃப்ட்டில் இருக்குது, இது ஆப்போசிட்டில் இருக்குது. அப்படின்னா மைனஸ் F23. ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷன். ஜஸ்ட் டு கீப் அன் ஈக்குவேஷன் 1. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இந்த பாடி 3க்கு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதுறோம்.
ஸோ இதே மாதிரி அதை ரிப்பீட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் பாடி 3. ஸோ இப்போ 3யோட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா இந்த 2 என்ன பண்ண போகுதுன்னா இந்த பக்கம் அட்ராக்ட் பண்ணும், இந்த 1 இந்த பக்கம் தான் அட்ராக்ட் பண்ணும். ரெண்டு ஃபோர்ஸுமே ஒரே டைரக்ஷன் தான். இந்த டைரக்ஷனில் தான் the force acting on 3 because of 1 as well as force acting on 3 because of 2. இந்த ரெண்டுமே வந்து ஒரே டைரக்ஷனில் தான் இருக்க போகுது. இப்போ இந்த பாடி என்ன பண்ண போகுது, லெஃப்ட் சைடு தான் ஆக்சலரேட் ஆக போகுது. இதோட மாஸ் m, இதோட ஆக்சலரேஷனும் a தான். ஏன் இதோட ஆக்சலரேஷன் ஏவாக இருக்கணும், ஏன்னா இந்த ரெண்டையும் ஒரு ராட் கனெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஸ்டைலஸில் இருக்குன்னு வச்சுப்போம், இங்கே ஒரு மாஸ் m, இங்கே ஒரு மாஸ் m. இந்த மாஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுது. இப்படி போகிறப்ப இது என்ன ஆக்சலரேஷனில் போகுதோ அதே ஆக்சலரேஷனில் தான் இது போகணும் அப்படிங்கிற அசம்ஷன் தான் ரிஜிட். இந்த ஸ்டைலஸ் வந்து என்ன ஆகக்கூடாது, எக்ஸ்டெண்டும் ஆகக்கூடாது, கம்ப்ரஸும் ஆகக்கூடாது. ஸோ நவ் வி கேன் ரைட் த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் MA. இங்கே பார்த்தோம்னா இந்த ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டு MA, அதனால் மைனஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே வந்து MAவோட டேரக்ஷனில் இருக்கிறதுனால என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 3 பிகாஸ் ஆஃப் 1 ப்ளஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 3 பிகாஸ் ஆஃப் 2, இந்த ரெண்டு என்ன பண்ணலாம், சம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 2. அவ்வளோதான். ஸோ இதை எழுதிட்டோம் அப்படின்னா the problem is very simple. இட்ஸ் ஃப்ரம் அ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லேருந்து கேட்ட அட்வான்ஸ் கொஷின். ஆனால் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவோம், அந்த சாப்டர்லேருந்து மட்டும் கொஷின் இருக்காது எப்பவுமே அட்வான்ஸ்க்கு. ஸோ லாஸ் ஆஃப் மோஷன்லேருந்து ஒரு சின்ன லாஜிக் ரிஜிட், அந்த லாஜிக்கை பிடிச்சிட்டோன்னா சால்வ் பண்ணிடலாம். இப்போ 1 and 2ல ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல், அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு மஸ்ட் பி ஈக்குவல். F21 மைனஸ் F23 will be equal to F31 மைனஸ் F32. ஆனால் என்ன அர்த்தம்னா, இந்த மாஸில் ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸும் இந்த மாஸில் ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸும் ரெண்டும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அதாவது மீனிங் ஏன்னா நெட் ஃபோர்ஸ் தான் MA. இப்போ இதில் ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸோட வேல்யூவும் இதில் ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும். அப்படின்னா ஸ்மால் எம்மும் கேபிட்டல் எம் எப்படி ரிலேட்டாக இருக்குது, அதுதான் கொஷின். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும், F21 கண்டுபிடிங்க. மாஸ் தெரியும், டிஸ்டன்ஸ் தெரியும். ஸோ எல்லா இடத்துலையுமே G வரும். நான் என்ன பண்ணிடுறோம், நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ டேரெக்டாக 2 1. So m and m divided by the distance is going to be 9l square minus 2 and 3. இந்த ரெண்டுக்குள்ள வேல்யூ G வரும்பா. G வந்து என்ன பண்ணிடுறோம், எல்லா இடத்துலையும் கேன்சல் பண்ண தான் எழுதலை. ஸோ இங்கே you will get m square, the distance is going to be l square. சாரி, இங்கே ப்ளஸ், ரைட், ப்ளஸ் F31. ஸோ 3க்கும் 1க்கும் உள்ள வேல்யூ you can use m divided by இது ஒரு 3l, இது ஒரு l, அப்படின்னா l square, 16l square, distance square. again F32. ஸோ 3ல 2 கொடுக்குற ஃபோர்ஸ். ஓகே. ஸோ இந்த 2 and 3 and 2 ரெண்டுமே ஈக்குவல் தான். நீங்கள் அதை இங்கே எடுத்து வந்து 2 டைம்ஸ் கூட போடலாம், செப்பரேட்டாக எழுதிக்கலாம். ஸோ ப்ளஸ் m ஸ்கொயர். G வந்து கேன்சல் ஆகிருக்கு. ஓகே. ஸோ G எழுதி நம்ம கேன்சல் பண்ண மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் கோயிங் டு பி l ஸ்கொயர். ஸோ இதிலிருந்து ஃபர்தராக யூ ஹவ் டு கேன்சல். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வில் கெட் அ ரிசல்ட். இங்கே எழுதுகிறேன். ஸோ எவ்ரி டேர்மில் l ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அது மாதிரி இங்கே ஒரு ஸ்மால் m, இங்கே m ஸ்கொயர், இங்கே ஒரு m ஸ்கொயர். எல்லா டேர்ம்லேயுமே வந்து m இருக்கிறதுனால m நம்ம என்ன பண்ணுறோம், கேன்சல் பண்ணிடுறோம். இங்கே ஒரு m கேன்சல் ஆகும், இங்கே m ஸ்கொயரில் ஒரு m கேன்சல் ஆகுது, இந்த m கேன்சல் ஆகுது, இங்கே 1 இருக்கும். ஓகே. ஸோ தென் யூ கேன் ரைட். ஸோ m by 9 இங்கே என்ன இருக்கும், மைனஸ் m. ஸோ இங்கே வந்து m by 16 plus m. This is the result. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோன்னா, ஸோ நம்ம அந்த சைடு எடுத்துகிட்டு போகிறோம். யூ கெட் 2m. ஸோ இங்கே வந்து m by 9 மைனஸ் m by 16. ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 16 minus 9. ரைட். ஸோ 16 minus 9 will get 7 divided by 16 into 9. 16 into 9 will be equal to 2m. So the small m, இந்த 2 இங்கே கொண்டு வந்துடுறோம். will have 7m divided by 16 9 அப்படிங்கிறப்ப will get nearly 144. 144 and this is going to be 288.
ஸோ நம்ம ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா km/288, the k is nothing but 7. So that is the result. ஸோ ஒரு சூப்பரான கொஷின் JEE அட்வான்ஸ்டில் லாஜிக்கை கேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா சால்வ் பண்ணிடலாம். என்ன லாஜிக்? இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற ராடு வந்து ரிஜிட் ராட், டென்ஷன் வந்து 0, அவ்வளோதான். இப்போ ஒருவேளை டென்ஷன் வந்து 0 சொல்ல அப்படின்னா நீங்கள் டென்சைல் ஃபோர்ஸ் அதையுமே இன்க்ளூட் பண்ணணும். ஸோ டென்ஷன் வந்து இங்கே அவே ஆக்ட் ஆகும், இந்த டைரக்ஷனில் திரும்ப டென்ஷன் டுவோர்ட்ஸ் ஆக்ட் ஆகும், ஒன் மோர் வேரியபிள் வரும், திரும்ப அந்த வேரியபிளை சால்வ் பண்ணி கொண்டு வரணும். ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் டிடிஎஸாக மாறும், அவ்வளோதான். So take a minute and go through the question. ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வில் பி அக்சலரேஷன் வித் கிராவிட்டி. நாளைக்கு மார்னிங் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் 2 hours ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள். கிராவிடேஷனல் ஃபோர்ஸு வாட் இஸ் நியூட்டன் லா, ரைட்? ஸோ அதோட சம் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்போம். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கன்சர்வேட்டிவ், சென்ட்ரல் ஃபோர்ஸ், சூப்பர்பொசிஷன் ஒபே பண்ணும், நியூட்டன் தேர்ட் லா ஒபே பண்ணும். அதுக்கப்புறம் இட் இஸ் இண்டிபெண்டன்ட் அபவுட் த ரிமைனிங் பார்ட்டிகல்ஸ். தென் it is going to be independent of the medium. அதுக்கப்புறம் it is always attractive. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே பார்க்கணும். தென் ப்ராப்ளம்ஸ், 2 mass சிஸ்டம் எப்படி சால்வ் பண்ணணும், 3 mass சிஸ்டம் எப்படி சால்வ் பண்ணணும், 4 mass சிஸ்டம் எப்படி சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் சர்க்குலர் மோஷனையும் கிராவிடேஷனை எப்படி கம்பைன் பண்ணி சால்வ் பண்ணணும், சர்க்குலர் மோஷனையும் ரொட்டேஷனை எப்படி கம்பைன் பண்ணி சால்வ் பண்ணணும், இது சர்க்குலர் மோஷன், லாஸ் ஆஃப் மோஷன் எப்படி கம்பைன் பண்ணி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான டாபிக்ஸ். ஸோ ப்ராப்ளம்ஸாக ஸ்டடி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ட்ரை த நியூ ப்ராப்ளம்ஸ். அண்ட் தென் ஒரு தியரி பார்த்தோம், நெபுலர் ஹைப்போதீசிஸ் அப்படின்னா என்ன. ஸோ ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் இனிஷியலாக அட்ராக்ட் பண்ணி டுவோர்ட்ஸ் இட் தான் இழுக்க முடியும். பட் ஆனால் ஆல்ரெடி ஒரு டேஞ்சென்ஷியல் வெலாசிட்டி இருந்தால் அது வந்து என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும். ஸோ சிம்பிளாக வந்து இந்த ஆப்ஜெக்டை இது புல் பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி தான் இழுக்க முடியும். ஒரு இனிஷியலாகவே நான் ஒரு வெலாசிட்டி கொடுத்துருந்தேன் அப்படின்னா அது என்ன பண்ணும், மியூச்சுவலாக வந்து அட்ராக்ட் ஆகி ரிவால்வ் ஆகும். ஸோ தட் இஸ் ஐடியா ஹவ் டு ஹாவ் ஃபார் எதனால் பிளானட்ஸ் எல்லாம் ரிவால்வ் ஆகுது ரேதர் தேன் அப்படியே சன்னை போய் ஹிட் பண்ணாமல் எதனால் சுற்றி வருது அப்படிங்கிறதுக்கான தியரி தான் அந்த தியரி. அதுக்கப்புறம் கேவண்டிஷ் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த ரெண்டுமே வந்து நம்ம சிலபஸில் இல்லைனாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேவண்டிஷில் சம்டைம்ஸ் தே கேன் ஆஸ்க் அ கொஷின். ஓகே, ஸோ வித் திஸ் வில் கம்ப்ளீட் டுடே செஷன். நாளைக்கு மார்னிங் we can have, right? So like ஒரு 10:30 to 1 நாளைக்கு மார்னிங் செஷன். ஓகே, தேங்க்யூ.